ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். பசித்த முகம் பார்த்து ருசித்த அமுதம் ஊட்டும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசனை விழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, நமது தேவகோமானவர்கள் நமக்கு தந்தருளி செய்துள்ள தேவ வசந்தங்களாகிய நமது தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பகிர்ந்து வருவதில் இன்று நான் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த திருவாக்கியம் யமபட ரெடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 293 தொடர்ச்சி, பக்கம் 288. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, கடன் வாங்கியவன் கடன் தந்த முதலாளிக்கு உரிய காலத்தில் அதை கட்ட வேண்டியது உலக நீதமாச்சே. அப்படி இருக்க இறைவனிடத்தில் வித்யா தத்துவம் என்னும் அமானித கடன் வாங்கி வந்த மனிதன் அதை மறந்து பெறுகின்றானே. அந்த அறிவாகார நித்தியத்தை அழிந்து போகிற எதற்கோ செலவு செய்கிறானே. தனது செவ்விய பாதையிலே அதை செலவு செய்யாதிருப்பதை இறைவன் ஒரு தலைமுறை காலம் மட்டும் பொறுத்து பார்த்துவிட்டு இறுதியில் ஒரு நாள் அதை பிடுங்கிக் கொண்டு யமனுடைய கையில் இவனை ஒப்படைத்து விடுகிறான். பிறகு மீளா எரி நரக தண்டனை வந்துவிடுமே. அந்த பாதையில் நாம் போகாமல் அவன் கடனாக தந்த வித்யா தத்துவமாகிய ஜீவநாட்டு செல்வத்தை கொண்டு கோடி கோடி காலம் இருக்கும் தேவ சிரேஷ்டர்களாக ஆகி சிரஞ்சீவி வரம் பெற்று வாழ நமக்கு இறைவன் வழிகாட்டுவானாக. இப்போ இந்த திருவாக்கியம் தான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு எடுத்தேன். இன்னைக்கு பெருமானவர்களும் நம்ம ஒளிநாடாவுல கேட்டோம். இந்த தூல தேகத்துக்குள்ள இறைவன் இன்னொரு ஒரு சூக்கும ஒரு ரூஹானி என்ன பெற்ற கோடி சூரிய பிரகாசமான ஒரு ஜீவ தேகத்தை இறைவன் வைத்து படைத்திருக்கிறான். அந்த தேகத்தை அறிந்து கொள்வதுதான் பிறவா நெறியை அடைவது. நான் இதெல்லாம் உனக்கு சொல்லி தர்றேனே, இந்த வார்த்தை ஒரு வார்த்தைக்கு நீ என்ன விலை கொடுப்ப? 17 லட்சம் நீ கொடுத்தா கூட ஒரு வார்த்தைக்கு ஈடாகுமா? அது போல நான் பேசுறது பிரசங்கம் அல்ல, நான் பேசுறது உன் உயிருக்கு வேண்டிய உயிராணி திருவசனம். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா நான் பழகி வந்தது இந்த ஜீவனுக்குரிய வேலை அப்படின்னு பெருமானவர்கள் இன்னைக்கு அருள் செய்ததை நம்ம கேட்டோம். அப்படியாக இப்ப இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் இந்த வித்யா தத்துவம் என்ற ஒரு அமானித கடனை இந்த மனிதன் வாங்கிட்டு வந்திருக்கிறானே, அப்போ அந்த அமானித கடன் என்னென்ன நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுலயே நமக்கு பெருமானவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த திருவாக்கியத்திலே அமானிதம் என்னென்ன நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். காலம் மட்டும் ஒரு தலைமுறை காலம் மட்டும் பொறுத்திருந்து பார்த்து, ஒரு தலைமுறை காலம் வரைக்கும் அந்த அமானித பொருள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அமானித பொருள் என்னென்ன அது பற்றி பெருமானவர்கள் நமக்கு அருள் செய்ததெல்லாம் நம்ம இந்த இதுல பார்ப்போம். அப்போ இறைவனிடம் நாம வாங்கிட்டு வந்த அந்த அமானித கடனுக்கு பேரு தான் வித்யா தத்துவம். இந்த தத்துவத்தை நாம இறைவன்கிட்ட கடனாகத்தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அப்படி வாங்கிட்டு வந்தோமே, அது நமக்கு நினைவுல இருக்கா அப்படின்னா இல்ல. வேத நூல்கள் இதை நமக்கு எடுத்து சொல்லுது. இப்படி எல்லாம் நம்ம கடன் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத நமக்கு வேத நூல்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. வேற எந்த உயிரினங்களும் வேற எந்த ஜீவராசிகளும் இந்த கடனை வாங்குவதற்கு தயாராக இல்லாத போது இந்த மனிதன் மட்டும்தான் நான் தான் இதற்கு லாயக்கானவன் அப்படின்னு சொல்லி இந்த கடனை வாங்கி வந்ததாக நமக்கு வேத நூல்கள் நமக்கெல்லாம் அறிவிக்குது. நம்முடைய பெருமானவர்களும் ஆன்மீகத்துல நமக்கு சொல்றாங்க. இந்த யானை முதல் எறும்பு கடை 84,100,000 ஜீவராசிகளும் இன்னும் அமரர் கோடிகளாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று கைவிடப் பெற்ற அந்த தத்துவம், அந்த வித்யா தத்துவம். அந்த வித்யா தத்துவாதீத கைமுதலாகிய அந்த சீதனம் என்னும் அமானிதத்தை
இந்த மனிதன் மட்டும்தான் நான் தான் இதற்கு முழு யோகியதையும் சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து அதை இறைவனிடம் பெற்று வந்தான். அப்படி வந்ததுக்கு அதை இறைவன் கொடுத்து இவனுக்கு தலையில ஒரு கடமை, இவனுக்குன்னு ஒரு கடமை இருக்கும் அல்லவா? அது என்ன கடமை? ஒரு கடமையை நீ செய்யணும்னு சொல்லிதான் அந்த வித்யா தத்துவங்களை இறைவன் கொடுத்தாங்க. அது எப்ப நடந்தது? அந்த அமானித கடனை நாம எப்ப பெற்றோம் அப்படின்னா, இப்போது நிரூபணையில் விளங்கி கொண்டிருக்கும் இவனது தூல தேகம் எடுப்பதற்கு முன்காலமாகியும், நாம இந்த தூல தேகம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே வாங்கிட்டோம் அந்த கடனை. இப்போது நமது போக்குவரத்து நாடாகவும் இருந்து விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த சிவபுர திருவள்ள நாட்டில் ஜீவதேகமாக நெடுங்காலம் இருந்த அந்த ரோஸ்மீதாக்குடைய நாளில் இவை நடந்தது என அறிய கிடக்கிறது. அப்போ நாம அந்த ஜீவதேகமாக நெடுங்காலமாக இருந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மற்ற ஜீவராசிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த தத்துவத்தை, அந்த வித்யா தத்துவத்தை இந்த மனிதனானவன் நான் தான் இதற்கு முழு யோக்கியதை உடையவன், எனக்கு தாங்க இந்த கடனை, இதை வச்சு நான் உங்களை அறிஞ்சு உங்களை அடைவேன் என்று இந்த ஜீவதேகமா இருந்த போது கையேந்தி கடன் வாங்கியாச்சு. அப்போ அந்த கடன் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இறைவனை அறிவதற்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் கொடுக்கப்படவில்லை. இது இந்த ரோஸ்மிதாக்குடைய காலத்தில் நாம இறைவனோட ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறோம். நெடுங்காலமாக ஒன்னா இருந்தோம். பெருமானவர்கள் மானியத்துல நமக்கு அருளி செய்வாங்க, இந்த திருப்பத்தூர் கோட்டை சுவர் பிரசங்கத்துல, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வசித்தமாக கேள். நாமெல்லாம் அந்த ஜீவதேக வைப்பென்னும் ரோஸ்மீதாக்குடைய காலமாகிய அந்த மயூர கவனத்துவச மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமலசேனாதி உலா உமா மாமணத்தாடலங்கார நடன யுகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்தில் அங்க நாமெல்லாம் ஒன்னாத்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நிதம் மலம்பல சலன விரக வெறி விகார விரைபாவு சூளை குயப்புடமிடு முடவர் இருவரால், ஒரு 2 முடவரால நாம இங்க வந்துட்டோம். குயப்புடமிடு முடவர் இருவரால் வழி வழி வரும் ஓர் அழி கருவறையில் அடைத்து மனுசதள வடிவெடுத்து இரவு பகலென்று சந்திரசூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகிலே என்னை போலவே பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பிறவியரே. அப்போ நானும் வந்திருக்கிறேன், உன்னை மாதிரிதான் ஒரு அழி கருவறையில் அடைக்கப்பட்டு நானும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், நீயும் வந்திருக்கிற. ஆனா நாமெல்லாம் எங்க இருந்தோம் முன்னால? அந்த ஜீவதேக வைப்பென்னும் அந்த ஜீவதேக நாட்டுல நாமெல்லாம் ஒன்னாத்தான் இருந்தோம். நீ இங்க வந்துட்ட, என்னை பிரிஞ்சு வந்துட்ட, அதனால நானும் உன் பின்னாலே இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு பெருமான் அவர்கள் நமக்கு மானியத்திலே அடுத்து அருளி செய்யறதை நம்ம பார்த்தோம். அப்போ நாம இறைவனோட தான் ஒன்னா இருந்தோம். யாது காரணமோ என்ன வினையோ தெரியாது, இறைவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு இந்த உலகத்துல இந்த இரவு பகல் என்று சந்திரசூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மண்ணூர் உலகத்துல விழுந்துட்டோம். இப்போ ஏதோ ஒரு வினை, அந்த செய்த வினை, ஜென்மந்தோறும் செய்த வினையை தீர்ப்பதற்காகத்தான் நாம இந்த தூலம் எடுத்து வந்திருக்கிறோம். இந்த வினை தீரு மட்டும் நாம இங்க இருந்துதான் ஆகணும். அந்த வினை தீரு மட்டும் நாம இந்த மண்ணூர் உலகத்துல இருந்து அந்த வினையெல்லாம் தீர்த்துட்டு தான் நாம திரும்பவும் இறைவனோட சென்று சேர முடியும். அத பெருமானவர்கள் நமக்கு அருளமுதம் திருவாக்கியம் 158 ஒரு எண்ணெய் துணி எண்ணெய் இருக்கும் வரைதான் எரியும், அதுபோல உன் பாவம் இருக்கும் வரை அது எரிக்கப்பட்டு தீருவதுதான் நீதி என்று அருளி செய்றாங்க. அப்போ அந்த பாவத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், ஜென்மந்தோறும் செய்த பாவத்தை எல்லாம் கொண்டு அந்த தீரும் வரை இங்க அனுபவிச்சுட்டு தான் நம்ம போய் ஆகணும். அந்த பாவம் இருக்கும் வரை, அந்த எண்ணெய் துணியில எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அந்த துணி எரியுமே, அது போல இந்த பாவம் இருக்கும் வரை அந்த பாவத்தை எல்லாம் எரிக்கப்பட்டு தீர்த்துட்டு தான் நாம இறைவனோட சென்று சேர முடியும். புதிய பாவத்தை நாம திரும்பவும் சேர்த்து கொள்ள கூடாது. அப்போ இந்த செய்த வினைகளை எல்லாம் இங்கே தீர்த்திட்டு மீண்டும் நாம இறைவனிடம் சேருவதற்காகத்தான், அதுக்கு உதவிகரமாகத்தான் இந்த 7 அம்மானித பொருட்களை இறைவன் நமக்கு கொடுத்து அருளி இருக்கிறாங்க.
அது என்ன, அந்த 7 அமானித பொருட்கள் என்னவாக இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு காலம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், சுத்தமாயை அப்படின்ற 7 அமானித பொருட்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. காலம், நாம அந்த ஆன்மாவாக இருந்தோமே, அப்போ ஒரு காலத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு நீ போய் இந்த வினையெல்லாம் தீர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு காலம் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த காலம் அதுதான் நம்முடைய ஒரு வயதாக இருக்குது. ஒரு காலத்தை கொடுத்து இந்த காலத்துல நீ என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு நியதி, ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுக்குறாங்க. அந்த டைம் டேபிளுக்கு பேர் தான் நியதி. கலை, கலைத்தல், அசையாமல் இருக்கிற அந்த ஆன்மாவை அசைவுக்கு கொண்டு வருதல். அப்படி அசைவுக்கு கொண்டு வந்து இந்த உலகத்துல கொண்டு வந்து விடும்போது வித்தை, வித்தை அப்படின்னா அறிவு, இவனுக்கு ஒரு அறிவை கொடுக்குறாங்க. அராகம், அராகம்னா இச்சை அப்படின்னு அர்த்தம். என் மெய் இசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற என் சகோதரனே அப்படின்னு பெருமானவங்க அருளி செய்வாங்களா. அந்த இச்சை அது மெய்யிசை இச்சை தான். அதை இவன் வந்து பொய்யிசை இச்சையாக மாற்றிக்கொள்ளுகிறான். அப்போ இந்த 5ம் முதல்ல இவனுக்கு கொடுக்கப்படுது. என்னென்ன கொடுக்கப்படுது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இதெல்லாம் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பெறுகிறது. அதாவது இந்த மனிதனை இவன் ஆன்மாவாக அந்த ஜீவதேகமாக இருந்தானே, இவனை வந்து இந்த பூமிக்கு அனுப்பி இவன் செய்த வினையெல்லாம் தீர்த்துட்டு திரும்பவும் தன்னுடன் சேர்த்து கொள்ள இறைவன் முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கும் போது இவனுக்கு வந்து அந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தனு, கரண, புவன, போகம் அப்படின்னு 4 கொடுக்குறாங்க. தனுனா இந்த உடம்பு, கரணம்னா கரணங்கள், இந்த உடம்புல இருக்கிற கருவிகள், புவனம் இந்த உடம்பு போய் வாழ்றதுக்கு ஒரு இடம், அதுதான் நமக்குன்னு ஒரு இடத்துலதான் நம்மளை இறைவன் பிறக்க வைப்பாங்க. நாம தான் அந்த இடத்துலதான் நாம இருந்து வாழணும். அந்த இடத்துல கிடைக்கிற பொருட்கள் தான் நாம போகம் அனுபவிக்கணும். நம்மளை எந்த இடத்துல பிறப்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல நாம என்னென்ன அனுபவிக்கணுமோ அந்த போகங்களை எல்லாம் இறைவன் கொடுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு நாம அதெல்லாம் மறந்துட்டு நம்மளை இறைவன் எந்த புவனத்துல படைச்சிருக்காங்களோ அந்த புவனத்தை விட்டுட்டு எங்கெங்கயோ வெளிநாட்டுக்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பொய்ப்பொருளை சம்பாதிக்கிறதுக்காக. ஆனா வேத நூல்கள்ல இறைவன் கொடுத்த அந்த புவனத்துலதான் நாம இருந்து அந்த போகத்தை தான் நாம அனுபவிக்கணும் அப்படின்னு வேத சட்டம் இருக்கு. இந்த தனு, கரண, புவன போகத்தை இந்த மனிதனுக்கு கொடுத்து அதற்குள் இந்த ஆன்மாவை அசைய வைக்கிறாங்க. கலைத்து இந்த ஆன்மாவை கலைத்து விடுகிறார்கள். அதுக்கு பேருதான் கலை, கலா தத்துவம் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த அசைவினால் ஒரு விழிப்பு ஏற்படுகிறது. அந்த விழிப்பு ஏற்படும் போது ஒரு வித்தை, ஒரு அறிவு உண்டாகிறது. அதுக்கு வித்தை தத்துவம் அப்படின்னு பேரு. இந்த அறிவு வந்ததும் ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசைனா அது மெய்யிசை இச்சை, அந்த மெய்யை அடைய வேண்டும் என்ற இச்சை, அதுதான் அராக தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மனிதனுக்கு இந்த ஆன்மாவை, அந்த உயிரை அசையாது இருக்கிறதை அசைத்து கலைத்து அறிவு தூண்டப்பட்டு ஆசையை உண்டாக்கி இந்த ஆன்மாவுக்கு ஒரு சூக்கும வடிவத்தை இறைவன் கொடுக்குறாங்க. அப்போ என்னென்ன வருது? காலம், அதுக்கு ஒரு காலம் கொடுத்து இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற இந்த 5ஐயும் பஞ்ச கஞ்சகம் என்று சொல்லுவாங்க. கஞ்சகம் என்றால் உடை என்று பொருள். இந்த 5ம் இந்த ஆன்மாவுக்கு இந்த 5 உடைகளும் போடப்படுகிறது. அதனாலதான் நம்முடைய பெருமான் அவர்கள் இந்த 5 உருவமும் அந்த 5 உடைகளும் அந்த 5 சட்டைகளும் இந்த ஆன்மாவுக்கு போடப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு தோற்றம், ஒரு வடிவம் பெறுகிறான். இந்த ஆன்மா ஒரு வடிவம் பெறுகிறது. அதற்கு பெயர் புருடன். அதுதான் அந்த புருடனை எங்க போய் இயங்க செய்வது? இந்த மாயை என்கிற இந்த உலகத்துக்கு அனுப்பி அங்க போய் வினையை தீர்த்துட்டு வான்னு அனுப்புறாங்கல்ல, அதுதான் சுத்த மாயை. அப்போ
இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற இந்த 5 ஆடைகளும் 5 சட்டைகளும் போடப்பட்ட ஒரு உருவம் புருடன். அவன் இயங்குகிற இடம் இந்த மாயாலோகம், சுத்த மாயை. அதனாலதான் நம்முடைய பெருமானவர்கள் இத பஞ்ச கஞ்சகம் என்று சொல்லுவாங்க. கஞ்சகம் என்றால் உடை, சட்டை, கவசம் என்றெல்லாம் பொருள். அப்போ இந்த பஞ்ச கஞ்சகமும் பூட்டப்பட்ட புருடன் இவன் இந்த மாயா லோகத்துல திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த பஞ்ச கஞ்சகமும் பூட்டிக்கொண்டு இவன் அந்த பஞ்ச கஞ்சகத்தின் உதவியை கொண்டு இந்த புருடன் இந்த மாயையிலிருந்து தப்பித்து இறைவனை சென்று சேர வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் நம்முடைய பெருமானவர்கள் நம்முடைய சாலை என்பதில தம் மக்களை எல்லாம் இந்த பஞ்ச கச்சம் அணிய சொல்றாங்க. இந்த பஞ்ச கஞ்சகத்தை பூட்டப்பட்ட புருடன் இவன் என்பதற்கு நம்ம பெருமானவர்கள் என்ன ஒரு செயல் எடுத்து வச்சாலும் அதுக்கு ஒரு காரண காரியம் இல்லாம எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. வணக்க முறைகள் எல்லாம் என்ன காரணத்துக்காக எடுத்து வைக்கப்பட்டு இந்த பொழுதுகள் எல்லாம் சந்திக்கிற நேரத்துலதான் வணக்க காரியம் எடுத்து வச்சாங்க எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்தி சந்தி என்ற வேளையில அவங்க எப்படி எல்லாம் அந்த 2 பொழுதுகள் சந்திக்கிற நேரத்துல வணக்கத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. அதுபோல இந்த ஆடைகளை கூட இந்த பஞ்ச கச்சம் என்பதை எதுக்காக எடுத்து வச்சாங்க? இந்த பஞ்ச கஞ்சகம் பூட்டப்பட்ட புருடன் இவன் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற இந்த பஞ்ச சட்டைகளை பஞ்ச கஞ்சகத்தை பூட்ட பெற்ற இந்த புருடன் இந்த மாயையிலிருந்து தப்பித்து இறைவனை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் இவனுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ அதுக்காக இப்ப இந்த அமானித பொருள்கள் எல்லாம் சூட்டப்பட்ட புருடனாக இந்த மனிதனை இந்த மாயா உலகத்துக்கு அனுப்பியாகி விட்டது. இந்த மனிதனும் அதையெல்லாம் கடனாக கையேந்தி வாங்கி வந்து விட்டு இந்த பஞ்சகச்ச வேஷ்டியை கட்டிக்கிட்டு திரிந்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த கடமையை செய்யறானா? இறைவனை அடைவதற்குண்டான இதெல்லாம் எதுக்காக கொடுக்க பெற்றது அப்படின்னா இறைவனை மீண்டும் அடைவதற்காக மட்டுமே கொடுக்க பெற்றது. ஆனா இவன் என்ன செய்யறான்? அந்த எல்லாம் மறந்துட்டான். இங்க வந்த உடனே இந்த மாயையில சிக்கி அதெல்லாம் மறந்து நாமளுக்கே இப்ப ஞாபகம் இல்லை. நாமளா அப்படி வாக்கு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் மறந்து போச்சு. அதையும் பெருமான் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. தேடுகுடகத்துல வானலாம் சிறப்போனாகி வருகுவேன்னு சொன்னானே, இங்க வந்தவனே மறந்துட்டானே. அதை பார்ப்போம். வானலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து தான் எழு கடனும் வாங்கி தரைதனில் நரனா வந்தோ வானலாம் சிறப்போனாகி வந்துருவேன், அதுக்கு உதவிகரமா இந்த அமானிதத்தை கொடுங்கன்னு 7 கடனையும் வாங்கி இந்த தரைதனில் இந்த பஞ்சகச்சத்தை அணிந்து கொண்டு வந்த இந்த புருடன் இந்த மாயையில் மறந்து விட்டான். ஈன நன்றி கெட்டோனாகி இருங்கடன் பழுப்பாவத்தால் வீண்புகை தலையாய் போக இருக்கின்ற தோற்றம் வந்தோ. அப்போ இந்த பஞ்சகச்சம் எதுக்காக பூட்டப்பட்டு வந்தது? வீண்புகை தலையா போகிறதுக்கு இல்ல. அதனாலதான் பெருமான் அவர்கள் அந்த வீண்புகை தலையாக போகக்கூடாதுன்னு மக்கள் தலையில எல்லாம் கிரீடமாக தலைப்பாகையை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அப்போ இப்படி எல்லாம் வாக்கு கொடுத்துட்டு அதையும் இங்க மறந்து இவன் இப்படி திரியிறானே. இந்த கடனை கொடுத்தது கடனை மட்டும் கொடுத்துட்டு விடாம இவன் இப்படி சிக்கி இந்த மாயையில இருக்கிற இவனை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி தானும் இந்த மாயை உலகத்துக்கு இறங்கி வர்றாங்க. இவனுக்கு உதவியாக இப்ப இந்த திருவாக்கியம் நம்ம படிச்சோமே, அந்த வாக்கியத்திலேயே நமக்கு என்னென்ன அந்த அமானித பொருள் அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஒரு தலைமுறை காலம் மட்டும் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த காலம் அப்படிங்கிற கால தத்துவம் அதுல குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த அறிவாகாத நித்தியத்தை
கொடுத்திருக்காங்க. அந்த அறிவு தான் வித்தையாக இருக்கிறது. அப்ப அந்த திருவாக்கியத்திலேயே அந்த வித்தை அப்படிங்கிறதும் வந்துருச்சு. இவன் அதை அழிஞ்சு போகிற எதற்கோ செலவு செய்கிறான். அந்த இச்சை அந்த மெய்யை அடையணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. அதை அழிந்து போகிறதுக்கு நீ செலவு செய்யற, அதுக்கு பேரு அராகம். அதுதான் இந்த உலக இச்சை, மாயை. அப்படியெல்லாம் பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்திலே நமக்கு அது என்னெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அது எதுக்காக ஒரு நியதி இறைவன் இந்த ஆன்மாவை சும்மா இந்த உலகத்துக்கு அனுப்பல. நிர்வாகம் என்பது இறைவன் செய்வது மட்டும்தான் நிர்வாகம். நாமெல்லாம் நிர்வாகம், அதை நிர்வாகம் பண்றோம், இதை நிர்வாகம் பண்றோம், இதெல்லாம் நிர்வாகம் இல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு கணக்கு போட்டு நிர்வாகம் பண்ணி தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஆன்மாவை இந்த உலகத்துக்கு அனுப்ப முந்தி அதை எடுத்து அவனுடைய எல்லாத்தையும் இவன் முன் செஞ்ச வினைகள் எல்லாம் என்னென்ன வினைகள் எல்லாம் இவன் செஞ்சிருக்கான், அந்த வினைகளுக்கு தக்கபடி இவன் எந்த புவன தனு, இவனுக்கு எப்படியான தனு கொடுக்கலாம், இவனுக்கு எப்படியான கரணங்கள் கொடுக்கலாம், எந்த புவனத்தில் இவனை வாழ வைக்கலாம், எந்தெந்த போகங்களை எல்லாம் இவனை அனுபவிக்க வைக்கலாம் என்று ஒரு டைம் டேபிள் போடுறாங்க இறைவன். எவ்வளவு காலம் இவனை அனுபவிக்க வைக்கலாம் இப்படின்னு இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை பேருக்கும் ஒரு டைம் டேபிள் போடுறாங்க. போட்டு ஒரு நியதி, அதுக்கு பேரு தான் நியதி. அந்த டைம் டேபிள் படி அது என்ன சிரஞ்சீவி வரம் பெற்று வாழணும் அப்படின்னு தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் நமக்குரிய நியதி. ஆனா அந்த சிரஞ்சீவி வரம் பெற வந்த அந்த மனிதன் அதை மறந்து யமனுடைய கையில் சிக்குவதற்காக இந்த உலக காரியத்திலேயே திரியினாங்க. அதுக்குத்தான் இவனுக்கு மீளா தண்டனை ஆகிய நரகம் வந்துருது. அதுல இருந்து இவனை காப்பாத்தணுமே. இவன் இந்த இவன் ஒரு கடனை வாங்கிட்டு நான் வானலாம் சிறப்போன் ஆகி வருவேன்னு வாக்கு தந்தானே, அதை மறந்துட்டானே, இவனுக்கு அதை ஞாபகப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி இவனுக்கு அதை ஞாபகப்படுத்துவதற்காக வேதங்களை எல்லாம் தீர்க்கதரிசியர்கள் மூலமாக இறைவன் இறக்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இவனுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய தனிக்கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்துள் புதையலாக கிடந்த அந்த அருண்மணி கொளிக்கும் திருமறையாகிய வேதத்தை தரிசியர்கள் மூலமாக இறக்கி வைக்கிறாங்க. அப்படி தரிசியர்கள் மூலமாக இறக்கி வச்சது மட்டும் இல்லாம அதை விளக்கி தருவதற்காக பாரவான்களையும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு குருபெருமான் இவனுக்கு வேணும், அப்பதான் இவனுக்கு அந்த பழசெல்லாம் மறந்துட்டான், அவங்க வந்துதான் இவனுக்கு அதை நினைவூட்டணும் அப்படின்னு சொல்லி வேதங்கள்லையும் சொல்லி, அது சொன்னது மட்டும் இல்லாம ஒரு குருபெருமான் இவனுக்கு வேணும்னு காலகாலந்தோறும் பாரவான்களை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பெரும் பூமி பரப்பில் உள்ள பல தேசங்களிலும் பாரவான்கள் உலகத்துல வந்துட்டு தான் இருக்காங்க. பல தேசங்களிலும் பற்பலவாம் அந்தந்த காலங்களிலும் உலக மக்களை இந்த தீநெறி நின்று நீட்டித்து நன்னெறிக்கண் புகுத்துவான் வேண்டி இறைவன் தன்னுடைய சொந்த கிருபையாளனாகிய இன்னும் இறைவனிடத்தே நமக்கெல்லாம் சிபாரிசு செய்வதற்கு முழு யோக்கியமும் பெற்று வந்துள்ளவர்களாகிய தீர்க்கதரிசிமார்களையும் அவதார புருஷர்களையும் நபிமார்களையும் சமயாச்சாரியர்களையும் மத ஸ்தாபகர்களையும் ஞான தயாபரர்களையும் இன்னும் முனிவர்களையும் ரிஷிமார்களையும் ஜீவன் முக்தர்களையும் இவ்வண்ணமாக பல நாமங்கள் பிறங்குகின்ற அந்த குருபெருமான் என்னும் பாரவான்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிட்டேதான் இருக்கிறாங்க. ஆங்காங்கு மக்களின் பக்குவங்களுக்கு ஏற்றவாறு அவர்களும் இந்த மக்களுக்கு ஞான போதனைகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வேத வேதாந்த கிரந்தங்களின் அனுபவ சாட்சியாக சத்தியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்ப இப்படியெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருந்தும் இந்த மனிதனை இந்த மாயா லோகத்துக்கு இந்த பஞ்சபட்சமும் பூட்டி அனுப்பியாச்சு, இவன் மீண்டு சேரணுமே, இவன் இந்த மாயைங்கிற பராக்குல எல்லாத்தையும் மறந்து திரியிறானேங்கிறதுக்காக இத்தனை வேலையும் இறைவன் செய்யறாங்க. இத்தனையும் செஞ்சு அதையும் இந்த மனிதன் இந்த காலமானது காலம்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே நமக்கு, அந்த காலமே கெட்டு போய் நம்ம பார்த்தோம் நேற்று கூட இந்த கலிகாலத்துல பெருமானவர்கள் அவதாரம் செஞ்சாங்க. இப்போ நம்ம நல்லாவே நடக்கணும்னு நினைச்சா கூட கலிகாலத்துல ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறது இதுக்கு முந்தி இருக்கிற காலத்துல ஒழுக்கமா இருக்கிறது பெரிய ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது காலமே ஒழுக்கமான காலமாக இருந்தது. இந்த ஒழுக்கம் இல்லாத காலத்திலையும் ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கிறான் அப்படின்னா அது பெரிய விஷயம்.
இப்போ நம்ம ஒரு வண்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது நல்ல சூப்பரான வண்டியா இருந்தாலும் அந்த பாதை செல்லுகிற பாதை கரடு முரடாக இருந்தா அது எந்த வண்டியும் அந்த பாதையில செல்ல முடியாது. அது போல இந்த கலிகாலம் என்பது ஒரு கரடு முரடான பாதையாக இருக்கிறது. அது எப்படியாப்பட்ட ஒரு கேடு மிகுந்த காலம் அப்படின்னா, இந்த இறைவன் இந்த மனிதனை உருவாக்குற இந்த விந்து இருக்கே, இந்த விந்துவை இந்த ஒரு உணவுல இருந்துதான் விந்து வருது அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். ஒரு மனிதன் ஒரு உணவை உண்கிறான், அது ரத்தமாக ஆகுது. அந்த ரத்தத்திலிருந்து இது விந்துவாக மாறுறதுக்கு எத்தனையோ இடங்கள்ல இறைவன் அதை வடிகட்டுறாங்களாம். உணவை ரத்தமாக்கி, ரத்தத்தை தசையாக்கி, தசையை கொழுப்பாக்கி, கொழுப்பை மஜ்ஜையாக்கி, என்னென்னமோ ப்ராசஸ் எல்லாம் இந்த தூலத்துக்குள்ள பண்ணி வடிகட்டி 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 எந்த கிருமிகளும் அதை அண்ட முடியாதபடிக்கு அதை ஒரு விந்துவாக இறைவன் எத்தனையோ இடத்துல வடிகட்டி 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 விந்துவாக மாற்றுகிறார்கள். இந்த கலிகாலம் எப்படி இருக்கு? அந்த விந்து கிட்ட எந்த ஒரு கிருமியும் போய் அண்ட முடியாதபடி அதை அவ்வளவு ஒரு பாதுகாப்பாக இறைவன் செய்யறாங்களாம் அந்த ப்ராசஸ். இன்னைக்கு இந்த கலிகாலம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த விந்துக்குள்ளேயே கிருமி போய் நுழைகிற காலமாக இருக்கிறது. இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயை சொல்றோமே, இதுக்கு முந்தின காலத்துல இல்லை. அந்த விந்துக்குள்ளேயே அந்த நோய் நுழைந்த காலம் தான் இந்த கலிகாலம். அப்படியாப்பட்ட காலமாக இருக்கிற காரணத்தினால பெருமானவர்கள் இந்த வேதங்களை எல்லாம் அனுப்பி, வேதங்களை விளக்கித்தர தீர்க்கதரிசிமார்களையும் அனுப்பி, இந்த தீர்க்கதரிசிமார்கள் எல்லாம் வந்த காலத்திலும் வந்த பெருமானவர்களுக்கெல்லாம் இந்த மனிதன் செய்கிற அந்த இடைஞ்சலை எல்லாம் பார்த்து, அப்புறமும் அவங்க எல்லாம் வந்து ஒரு மதத்தை உண்டாக்கி இந்த மக்களை தீநெறி நின்று நல்வழிக்கண் செலுத்துவதற்காகத்தான் பார்த்தாங்க. அந்த மதங்கள் எல்லாம் இந்த கலிகாலத்தினால இந்த மதங்கள் எல்லாம் என்ன ஆனது? சீர்கேடடைந்து மெலிவுற்று தாம் வந்த காரியம் தடைபட்டு பலியாது போகுது. அப்படி பலியாது போன காரணத்தினால இந்த மதங்கள் எல்லாம் பன்னெடுங்காலமாக ஏக்கமுற்று, இந்த பாரவான்கள் கையில எல்லாம் நம்ம இருந்தோம், அவங்களால கூட இந்த தேவரதத்தை செலுத்த முடியாதபடி இந்த மக்கள் வந்த பாரவான்களுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்றாங்களே அப்படின்னு இந்த மதங்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசணும். ஒரு நீத போத வேத வேதியருடைய கையகத்துல நம்ம ஆகணும். அவங்கதான் இந்த ஓருருளை தேவரதத்தை வெற்றி மிக்க வீரத்தமிழில் நடத்துவார்கள், அவர்கள் கையகத்தாகணும் அப்படின்னு இந்த மதங்கள் எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஏங்கி கொண்டிருக்கிற காலத்தில் நம்முடைய பெருமானவர்கள் அந்த வலிமைகளை எல்லாம் ஒருமுகமாகி பெற்றுக்கொண்டு, ஒரு திறன் வலுவேறி சீறி கூரேறு காலம் பனைத்து புடப்பேறி விட்டதுனாலும் தானே இந்த மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக இன்னைக்கு கூட நம்ம கேட்டது, நான் வந்திருக்கேனே, எதுக்கு வந்திருக்கேன்? எனக்கு வேற வேலை இல்லையா? நான் என்ன பேசுறது பிரசங்கம் நினைச்சியா? பிரசங்கம் நீ எல்லாம் செய்வ, எல்லாரும் செய்வீங்க. நான் பேசுறது பிரசங்கமா? நான் இன்னும் ஒன்ன மாதிரி படிச்சிருக்கேன் நான் பிரசங்கம் பண்றதுக்கு? நான் படிக்கல, நான் பழகிட்டு வந்திருக்கிறேன். நான் பேசுறது உன் உயிருக்கு வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி நாம வாங்கிட்டு வந்த அந்த அமானிதத்தை மறந்துட்டு வந்தோங்கிறதுக்காக அந்த ஆதி மூல ஆவியே இறங்கி கருக்குகை மேவி உன்னை போலவே அந்த குயப்புடமிடும் உடவர் இருவரால் இரவு பகல நின்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மண்ணூர் உலகத்துல உனக்காக வேண்டியே நீ அந்த வாங்கிட்டு வந்த அமானிதத்தை மறந்து திரிவியே அப்படின்னு சொல்லி அந்த வேதத்துக்கே அரசு நாயகம் அவர்கள் தங்களுடைய அந்த மெய்த்தவ தீர்ப்புரிமை கணக்கின்படி மகதி என்ற நாமம் கொண்டு இந்த மண்பரப்பெங்கும் இந்த நெய்யை பரப்புவதற்காக வெளியாகுவார்கள் என்று தீர்க்க தரிசிமார்கள் எல்லாம் எழுதி வைத்த அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பெருமானவர்கள் ஒரு பெரிய வலையை எடுத்துக்கொண்டு இந்த மக்களை எல்லாம் மனுக்களை எல்லாம் இவன் மறந்து இப்படி திரினானே, இவனை எல்லாம் வாரி சேர்த்து அந்த நெய்வழி கூடையில போடணும். பிறவி என்னும் கரைகானா அகண்ட இருக்கடல் இடத்துல மயங்கி இந்த வினையை தீக்கிறதுக்காக வந்தமே, மேல மேல வினையை சேர்த்துக்கிட்டே இருந்தா அடுத்தடுத்த பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வினையை தீர்த்துட்டு போறதுக்குத்தாக இந்த பஞ்ச கச்சமாகிய இந்த பஞ்ச கஞ்சகமாகிய இந்த ஆடை பூட்டப்பட்டது இந்த புருடனுக்கு. அதை மறந்து தெரிகிறானேன்னு சொல்லி அவங்க அவதாரம் செய்யறாங்க. நம்மளை எல்லாம் நல்வழிப்படுத்தி நம்மளை திரும்பவும் அந்த ஜீவதேக வைப்பென்னும் அந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக. அப்போ அவங்க வந்தது எப்படி இருக்கு அப்படின்னா, சீரோருரையும் சிவபுர திருவள நாடு திரண்டுரு எடுத்து, அந்த சிவபுர திருவள நாட்டுல நம்ம இருந்தோமே ஒன்னா,
அந்த நாடே உருவெடுத்து வந்த மாதிரி வந்துட்டாங்க. உலகம் முழுதும் அருவ வருவன போன்றும் வரத புராதன குருமணி எல்லாம் நிறைந்தவளோங்கும் பொன்னுடம்பெடுத்து இந்த மண்பாரம் அகற்ற வருவன போன்றும் இந்த மண்பாரத்தை அகற்றுவதற்காக ஒரு பொன்னுடம்பெடுத்து வருகிறார்கள். வேத போத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓர் உருவாகி எல்லா மதங்களும் ஒன்று சேர்ந்து திரண்டு அந்த வேத போத மந்திரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓர் உருவாகி திரண்டு உருவெடுத்து வெளியே கிளம்ப நெருங்கி வந்து விட்டன போன்றும் ஊழி ஊழி காலங்களாக பேராளி கடலாளினிடத்தே படிந்து முதுநுழைவு கொண்டெழுந்து குப்புற அரைபிறை வடிவமான சிப்பியினுடைய கரிவறையை விட்டு வெளியாகிய நிக்கிலம் போலவும் எவ்வளவோ காலம் முதிர்ந்து விளைந்த முத்துத்தான் பிரகாசமா இருக்குமா. அப்படி எத்தனையோ காலம் அந்த சிப்பியினிடத்துக்குள் விளைந்த முத்தாக இவ்வுலகிற்கு தாம் ஒரே முத்தன வெயிலொளி விரித்து பிரகாச கதிர்வந்த நின்றன போன்றும் பல்லாண்டு பல்லாண்டு காலங்களும் பல்லாயிரத்தாண்டு காலங்கள் எல்லாம் வந்து உதயம் செய்து இவ்வுலகங்களிலும் விளங்கா நிற்கும் மந்திரகரணோடைய சுத்தாவியர்கள் எல்லாம் இதுக்கு முந்தைய அனுப்பி பார்த்தாங்களே சுத்தாவியர்களை தம்முடைய அந்த தீர்க்க தரிசிமார்களை எல்லாம் அனுப்பி பார்த்தாங்களே அவங்களெல்லாம் வந்து தோத்து போயிட்டாங்களே. இந்த மக்கள் அவங்களை எல்லாம் ஜெயிக்க விடலையே. அப்போ அவங்களெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க அவங்களே வரணும், அவங்களே வந்தாதான் இந்த உலகத்துல இந்த மனிதன் மாயையில சிக்கி இருக்கிறானே, இந்த 5 கஞ்சகம் பூட்டப்பட்ட இந்த புருடன் மாயையில சிக்கி இருக்கிறானே, இவனை மீட்கிறதுக்கு அவங்களேதான் வரணும்னு இந்த வந்த பாரவான்கள் எல்லாம் தங்களின் அனுபவம் நிறைந்த புகழுடம்பு கண்ணகங்களை விசாலமாக விரித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கவும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க வந்த பாரவான்கள் எல்லாம். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்க நம்முடைய பெருமானவர்கள் வந்து அவதரித்து நமக்கு இன்னைக்கெல்லாம் இப்படி கலாமணி அதிசோபன ராகம் பாடி நமக்கு ராகரகமாக எல்லாத்தையும் எடுத்து இதுதான் நான் மனிதனாக பிறந்தது எதுக்கு, வேற எதுக்கும் இல்ல, அவனுடைய கடமை என்ன, நீ அந்த ஒரு ஜீவதேக வைப்பெண்ணும் அந்த ரோஸ்மீதாக்குடைய காலத்துல இருந்தியே அந்த நாட்டுக்கு திரும்ப போகணும். அது என்ன, உனக்குள்ள ஒரு தூரம் இருக்கு, ஜீவ ரூஹானி என்ன பெற்ற, சூக்குமம் என்ன பெற்ற, ஜீவதேகம் என்ன பெற்ற, கோடி சூரிய பிரகாசம் என்ன பெற்ற அந்த தூலத்துக்குள்ள நீ போகணும். அதுக்காகத்தான் இந்த அமானித கடனை நீ பெற்று வந்த. அந்த பெற்று வந்தத நீ வீணா வெட்டி செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அழிந்து போகிற எதற்கோ செலவு செய்து வீணாகிற, அதுக்கு செலவு செய்யாத உன்னுடைய காலத்தையும் இறைவன் போட்டு கொடுத்திருக்க ஒரு நியதி டைம் டேபிள் படி வாழ்ந்து இறைவன் கொடுத்த அந்த அறிவை மெய்யிசை இசைக்கு மட்டுமே பயன்படுத்தி வேற இசைக்கு பயன்படுத்தி வீணா போயிடாதன்னு சொல்லி, அப்படி போனீனா எரிநரக தண்டனை வந்துவிடுமே அப்படின்னு சொல்லி அவங்களே இறங்கி அந்த கடனாக தந்த அந்த வித்யா தத்துவமாகிய ஜீவநாட்டு செல்வத்தை கொண்டு நீ இந்த உலக செல்வத்தை தேடுறதுக்காக அந்த வித்யா தத்துவம் உனக்கு தரப்பெறவில்லை. அது தந்ததெல்லாம் அந்த கோடி கோடி காலம் இருக்கும் தேவ சிரேஷ்டர்களாக ஆகி சிரஞ்சீவி வரம் பெற்று வாழ்வதற்காக உனக்கு தரப்பெற்றது என்று நமக்கு வழிகாட்டுவதற்காக நம்முடைய பெருமா நமக்கு அந்த அமானித கடன் தந்த அந்த ஈசனே அவதாரம் செய்து நமக்கெல்லாம் நாளும் இப்படியான உபதேசங்களை, நமக்கு உயிருக்கு உண்டான அந்த திருவசனங்களை, பிரசங்கம் அல்ல அது. இந்த உலக மக்கள் எத்தனையோ பேர் பிரசங்கம் செய்வாங்களே, வெட்டி கதையா பேசுவாங்களே, அது அல்ல. அது நம்முடைய ஜீவனுக்கு வேண்டிய அந்த உயிராணி திருவசனங்களை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருப்பதற்காக அந்த இறைவனே இந்த பூமிக்கு இறங்கி வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு 3 நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இறைவனுக்கு அரூபம், சொரூபம், அரு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரூபமாக இருந்த இறைவன் இந்த சொரூபம் அப்படின்னா ரூபத்துக்கு வர்றாங்க. இந்த சொரூபம் ஒரு தோற்றத்துக்கு வந்துச்சுனாலே, அந்த தோற்றம் இருந்தாலே அதுக்கு மறைவு இருக்கும். அதனால என்றுக்குமே மறையாம இருக்கிற ஒரு உருவம் அரு உருவம். அரூபமாக இருந்த இறைவன் சொரூபத்துக்கு அதுக்கப்புறம் இந்த சொரூபம் மறைந்தாலும் இனி வருகிற மக்களுக்கெல்லாம் அந்த ரூபத்தை காட்டுவதற்காக அரு உருவமாக நிலைத்து நிற்கிறாங்க. இங்கே அந்த அரு உருவம் தான் அவர்களுடைய வாக்காக, அவர்களுடைய பாதமாக இருந்து இன்னைக்கும் நம்மளை காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் பெருமானவர்கள் நமக்கு அரு உருவாயனையாண்ட விண்ணின் பாதம்,
அப்புறமும் ஊடுருவி நின்ற பாதம் திருவுருவாம் வளர் கருணை பொருத்தின் பாதம் செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம் கருவுருவாய் எழுந்த ஏழ்நிலையின் பாதம் காணும் உலகுயிரனைத்தும் கலந்த பாதம் திருவளரும் தனிகை வள்ளல் சுதன் சொல்வாக்கு தில்லை வளம் பொழில் பிள்ளை தமிழின் காப்பே. அப்போ அந்த அரூபமாக இருந்த அந்த இறைவன் இன்னைக்கு சொரூபத்துல வந்து அதுக்கப்புறமும் வர்ற மனிதருக்கு அந்த சொரூபம் சில காலம்தான் இருக்கும். அதுக்கு பின்னால வரப்போற மக்களுக்காகவும் இந்த அருவுருவம் என்னவாக இருக்கிறதுனா தணிகை வள்ளல் சுதன் சொல் வாக்காக இருக்கிறது. அந்த சொல் வாக்கை நமக்கெல்லாம் கொடுத்து நாம் அந்த அமானித பொருள் வாங்கினதை மறந்து திரியிறோமே அதையெல்லாம் ஞாபகப்படுத்துவதற்காக அந்த அருவுருவமாக நம்ம கூடயே இன்னைக்கும் நிலைச்சி நின்று அந்த வாக்கை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். மெய்வழி சட்ட தொழுவகத்தை வையம் முழுதை மாற்றி வைத்து நம்மை அர்வாளித்துக் கொண்டிருக்கும் மகராச மெய்வழி சாமியாரை வழங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அக்கா பண்ண ரெடிபோர்டு கோடாயுத பொருள எடுத்துக்கிட்டாங்க. கடன் வாங்கியவன் கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம் தெய்வத்துக்கிட்ட, அமானித கடன். அந்த கடனை திருப்பி கட்டணும். கட்டாச்சு நம்ம பேய நரகத்துக்கு தான் போக முடியும். அந்த வாங்கி கட்டிட்டோம்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். மெய்யான குருகுரான தேடி அடைஞ்சு அவங்க கூட போனோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். அது அடையலைன்னா நீ பேயா போய் நரகத்துக்கு போக வேண்டியதான். அதை பத்தி எடுத்து வாக்கியம் பாடல் மான்மியா எல்லாமே கொடுத்தாங்க. தெய்வமும் அதைத்தான் ஒண்ணுக்குள்ள ஒரு மாணிக்க தூணை இருக்கு, இந்த பீத்த தூணை எது கொடுத்தது, அந்த மாணிக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாய், அதுக்குதான் கொடுத்தேன் அப்படின்றாங்க தெய்வம். அப்ப நம்ம மாத்தட்டி சாட்சி வச்சு வாங்குறோம். அந்த அமானித 7ங்கிறதையும் அக்கா எடுத்து கொடுத்தாங்க. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருஷன் சுத்தமாயி 7 அமானிதம். இந்த 7 அமானிதத்தையும் கேட்டு வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்து அற்பப்பட்ட அவஸ்தைப்பட்டு அழைக்கிறோம். நம்மளுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் பாட்டையாவையும் தெய்வம் கேட்டிருக்காங்க. இப்ப எல்லாருமே ரோஸ்மிதா கூடிய காலத்துல எல்லாருமே இருக்கோம், ஒன்னாதான் இருக்கோம். தெய்வம் எல்லாரையும் அனுப்பி விட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்தாங்க. 5 பேரு 4 பேரு 20 பேரு அப்புறம் 7 பேரு இப்படிதான் சேர்க்க முடியுச்சு. அப்புறம் மக்களை ஒன்றும் பண்ண முடியல. அப்ப ஆதியே உருவெடுத்து வந்தாதான் மக்களை பண்ண முடியும். அப்ப உனக்கு காது இருக்கிறன்னா குருகுரானுக்கு வாய் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வந்து தூரத்துல இருந்து செஞ்சாதான் செய்ய முடியும் அப்படின்னு நானே வர்றேங்கிறது தான். யாரும் எந்திரிச்சு குருகுரானுக்கு ஈசனுக்கே யாரு குருவா வர்றதுன்னு வரலன்றாங்க. அப்புறம் பாட்டியாவே எந்திரிச்சு வராங்க. வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி பறந்துட்டு அப்புறம் தெய்வம் வர்றாங்க பின்னாடி. அப்படி வரையில தெய்வம் பாட்டி அவங்களாம் எத்தனை 12 உப்புச்சாறு குடிச்சு எல்லார்ட்டையும் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு தெய்வம் வர்றாங்க. எல்லார்கிட்டையும் கடைசியா பாட்டியா தான் கேக்குறாங்க, உன்னூல் இருக்கிற அந்த அமானிதம் என்ன பெற்ற வித்யா தத்துவம் உன்னூல் அதுக்கு எங்கே அப்படின்னு கேட்ட உடனேதான் அந்த பெரியார் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இவங்க நிஜமான பெரியார தான் இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அப்ப தெய்வத்துக்கு இந்த ஒரே ஒரு அமானிதம் என்ன பெற்ற வித்யா தத்துவம் உன்னூல் அது எங்கேன்னு கேட்ட ஒரே வார்த்தை மட்டும்தான் இவங்க வித்தியாசமா கேட்கிறாங்க. யாருமே கேட்கல. இப்ப அதைத்தான் தெய்வம் நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. திருப்பி அவங்க வாங்கி பெற்று எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு கொடுத்தத நம்மளுக்கு உடல் பொருளாவி சட்டம் பண்ணாம அழகா எடுத்து இறக்கி அவங்களுக்கு நூலும் கொடுக்கல தெய்வம். பாட்டியா இறக்குனா எப்படா அவங்க வாக்கு பிறக்குதுன்னு அப்படியே கேட்டு 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 அதுலயே ஏறிட்டாங்க. நம்மளுக்கு வகை வகையா தெய்வம் நூலை இறக்கி வச்சு நீ மறந்துடுவேன். அதுலயே அவங்க கருணை உள்ளந்தான். எடுத்து படிச்சாவது என்னை வீசிய வயதனைத்தும் வேதம் முழுதும் ஓது, வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர, நீ தொடரம்னா நீ ஓதிக்கிட்டே இருந்தா தான் தொடர முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அப்ப மானியத்துல மூலபண்டார பருவத்துல அதை கொடுத்து வராங்க. இப்பெரியார் ஓர் அபூர்வமான மெஞ்ஞானியாகத்தான் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நமது யோகத்தை இழித்துரைக்க துணிந்திருக்க மாட்டார் என்று யோசித்தவர்களாய் இவர் இதற்கு மேம்பட்ட
அப்பத்தாக கூடிய மெஞ்ஞான மார்க்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கனம் இருக்கையில் பெரியார் அவர்கள் எங்கள் நாயகம் அவர்களை பார்த்து, உன்னுடைய ஜீவநேகமாக நீ இருந்த ரோசீதாக்குடைய காலத்தில் அங்கே நீ வாங்கி வந்த மாநிலம் என்ன பெற்ற சீதனம் உன்னுள்ளது எங்கே? அன்றையும் நீ சீதனக்கடன் வாங்கிய திருத்தலம் என்னும் அந்த நாடுதான் எங்கே என்று கேள்வியாக கேட்டார்கள். அங்கே இவ்வாறு கேட்ட கேள்வியின் விடையானது அவசியம் யாவற்றினாலும் அறிய வேண்டுவனவாகிய கேள்விதான் என்று உணர்ந்தார்கள். எனினும் இதுவரையிலும் எவ்விடத்தும் யாவரும் கேட்டு சொல்லி அறியாததும், இதுவரை யாருமே இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதில்லையா? இன்னும் எப்படி கொள்ளவனுடைய அதீத பிரசங்க தலத்தும் புழங்க தாங்கள் பார்த்து கேட்டறியாததும், பிரசங்கம் செய்யறாங்க, கதை காலாட்சேபம் பண்றாங்க, எதுலையுமே இந்த மாதிரி வார்த்தை கேட்டவே இல்லையா தெய்வம். அன்றியும் எங்கும் பழக்க வழக்கங்களில் இல்லாததுமாய் புதிதாக இருந்தபடியினாலே அதற்கு நாயகம் அவர்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி முன்பின் என்றும் இன்னும் பலவாறாக ஏதேதோ சொல்லியும் சரிவராமல் பெரியார் அவர்கள் இவைகளெல்லாம் மிருகங்களுக்கும் உண்டாயிருப்பது உமக்கு தெரிந்ததுதானே என்று இலகுமாக சொல்லி எடுத்து நின்று விட்டார்கள். அப்ப தெய்வம் வந்து கேட்கிற இந்த பாட்டியா சொல்லிட்டாங்க, இதெல்லாம் மிருகங்களுக்கு இருக்கு, இதெல்லாம் இல்ல அது அப்படிங்கிறத எடுத்து எடுத்துட்டாங்க. அவன் அதைத்தான் நம்ம எப்படி கேட்டு வாங்கி வரோம்னா மாநிலத்துல சிவஸ் மாவட்ட குடும்பத்துல கொடுக்குறாங்க தெய்வம். நீ நித்தியனாவதற்கு வந்தவன், இங்கே நீ அனித்தியாக போவதற்கே இடை கட்டி கொண்டிருக்கிறாய், ஜாக்கிரதை. இதை எடுத்து உனக்கு கூறுவதற்கு ஆளே இல்லாத ஊரில் இருக்கிறாய். மேலும் நீ சர்வ கலைநிதி ஐஸ்வர்யன் ஆகுவதற்கு அதற்கான உதவி பொருள் எல்லாம் குறைவின்றி பெற்று, ஒரு பூக்கடா படைக்கல நொண்டியா படைச்சா தெய்வம் முத்திர பண்றாங்க ஒரு வாக்கியத்துல, அதுக்கு நொண்டி மாடுனாலும் பேர் வரும், ஆனா நீ நொண்டியா நொண்டின்னா சொல்லுவ, மனிதங்கிற பேரே போயிடும். அப்ப எல்லா அவயவங்களும் குறைவன்றி பெற்று வரோம், மனித கடனும் வாங்கிட்டு குறைவின்றி பெற்று வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா சும்மா இல்ல, வாதட்டி சாட்சி வைத்து நான் ஆற்றிடுவார் என்று வந்தவன் அப்படி வரோம். வந்துட்டு அங்க வந்ததுதான் மறந்துடும். முன்காலமான அதற்கான உதவி பொருள் நாம் குறைவின்றி பெற்று தூளத்துக்கு ஜீவனளித்த முன்காலமான அப்போது மாதட்டி சாட்சி வைத்து நான் ஆற்றுடுவார் என்று வந்தவன் அதை மறந்துவிட்டு இங்கே மெய்யை கொடுத்து பொய்யை பெறுகிறவனாய் அப்பொருளை சர்வ கவலை தரித்திரிய அழகத்தேகத்தை பெறுவதற்கு செலவு செய்து கொண்டு அழைகிறாய். இது மெய். நீ யமன்படி கடந்து வீர குஞ்சேரி விளங்க வந்தவன், தூங்க குழிக்குள்ளே பேடித்தனத்தை பாதுகாக்கின்றவனாக இருக்கின்றாய். உலக பெரிய பிறவியரே, அதுதான் வாயரத்தையும் பயங்கொள்ளி சேட்டையும் எங்கும் மடிந்து கிடக்கிற பெருந்திரளான கூட்டத்துக்குள் நாமும் புகுந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறந்துவிடக் கூடாது என்று நீங்கள் இந்த பிரசங்கம் செய்து நான் கேட்டால் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படியே உங்களுக்கும் இருப்பதற்கு தடையிராது என்று எண்ணிக்கொண்டிருப்பதோடு நீங்கள் வந்து மகிழ்ந்த நேரம் ஆயிற்று, போய் வருவோமா அல்லது இன்னும் கொஞ்சம் ஏதாவது முக்கியமானவர்கள் பேச நேரம் தருவார்களா, செவிக்கதவை சாத்தி போடுவார்களா என்று நினைக்கின்றேன் பிறவியரே. அப்ப எப்பவுமே நீ செவிக்கதவை திறந்து வச்சு நீ வாங்கினாய்னா உன் ஜீவன்ல போய் அதுவே உன் அறிவில் இருந்து வாத்தியார போதிக்கின்றான். நம்ம செவிக்கதை மட்டும் நம்ம சாத்தாம இருக்கு கேட்கணும்.
இங்கேயும் அந்த ரோஷ்மிதா கூடிய காலத்துல எப்படி இருக்கிறங்கிறத அக்கா எடுத்து கொடுத்தாங்க. திருப்பத்தூர் கோட்டைச்சுவர் அருகில் என்று சொல்லிட்ட பிரசங்கம். ஏ கலிபத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே, அக்களி அவாவின நேசபாச பழக்கத்தால், களினால ஆசை அப்படி வந்து போறதா, என்னை யாரோ எவரை வந்து நாடினார் போன்று கூசிக்கொண்டிருக்கும் துணைவரை, எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக எண்ணுவீர் சோதரே, இனிய பிறவியரே, நாம் எல்லாம் முன்பு இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவதை ஆர்வ சித்தமாக கே. நாம் எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம் கணக்கு, அது ஆர்வம் கே. நாம் ஜீவரேக வைப்பெனும் ரோஷ்மிதா கூடிய காலமாகிய மயூர கவன துவச மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமல சயனாதி உலா உமா மாமன தாடலங்கார நடன யுகாந்த வைப்பநிதி பரிப்பாடி குபழ்த்தி அங்கே மௌன நிச்சலாதி சலாசன மனுஷனமக விஸ்வக்கனி நிசவச்சிர சிரவத்தன ஜீவாவிச்சட ஈசனாய் இருந்த அதுபோது ஓர் நித மலம்பல சலன கிரகவெறி விகார விரைபாப்பு சூளை கோயில் இருவரால் வழி வழி வரும் ஓரளி கருவறையில் அடைத்து மனுசதல வடிவெடுத்து இரவு பகல் என்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் பெரிய மண்ணூர் உலகிலே என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உலகத்த பிறவியது. இங்கே உம்முடைய செவித்துணையை என்னுடைய சத்திய நிலைசாயா நீதி நெறி தொழிக்கு நேர் திறந்து வைத்துக் கொண்டிருக்கும் எனது தேகத்துணை தோழரே. தெய்வம் முக்காலத்துக்கு அந்த இடத்துல கொடுத்தாங்க. அப்ப எல்லாரும் அண்ணா மாமாக்கள் எல்லாம் இருந்தாங்க, உபதேசம் வாங்கினாங்க. அவங்களுக்கு மட்டும் நேர்ல இருந்து தெய்வம் உத்தரவு பண்ணாங்க, கேட்டாங்கன்னு இல்லாம இங்கே உம்முடைய செவித்துணையை என்னுடைய சத்திய நிலைசாயா நீதி நெறி தொழிக்கு நேர் திறந்து வைத்துக் கொண்டிருக்கும் எனது தேகத்துணை தோழரே. அப்ப எப்பவும் நம்ம கேட்டுட்டுதான் வாக்கியம் போட்டு கேட்டுட்டுதான் பண்றோம். அப்ப எப்பவும் எக்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவன் இறைவன் அப்படிங்கிறாங்க தெய்வம். அப்ப முக்காலத்துக்கு அவங்க வந்துட்டு எப்ப வந்தாலும் கேட்டுக்கலாம். அதுல யாராரு கேட்டு எப்படி விளங்கிக்கிறியோ அதுக்குதான் உனக்குட்டாங்க. அதனாலதான் இப்ப அவங்க இல்லாமலாம் இல்ல, நல்லது அவங்க திரு தொழில வச்சு கேட்கற மாதிரி வச்சிருக்காங்க. வந்த பாரவன்கள் யாருமே ஒளிநாடாவிலையோ பேசத்தே கேட்கற மாதிரி யாருமே இல்ல. அப்ப தெய்வம் மட்டும் அவங்க திருவாக்க வந்து கேட்க வச்சிருக்காங்கன்னா இப்ப கையேந்திரம் நான் கொடுக்க தயாரா இருக்கேன், என்கிட்ட இருக்கு அவ்வளவு சமத்து நூத்தி இருக்கு, ஒரு மூல மந்திரத்தை சொல்லி முழு சமத்தையும் அதுல வச்சிருக்கேன், அந்த மூல மந்திரம் சொல்லிட்டாலே உனக்கு முட்டிங்கிறாங்க தெய்வம். என்னை கடைசி நேரத்துல எமன்ட்ட காப்பாத்துங்க தெய்வமே கேட்டாங்கன்னா உனக்கு கொடுக்க இருக்கேன். அப்ப அவங்க துணிக்கு மட்டும் நம்ம காதை கொடுத்தோம்னாலே போதும், கொடுக்க தயாரா இருக்க. மேலும் உனக்கு வயது தந்ததின் பிரயோஜனமாகிய பேரருள் புராதனமாகிய என் மெய் சயிற்று உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற சகோதரனை, அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி மூளை முடுக்கும் முச்சந்தி நடசாலை திண்ணை கோழிகளெங்கும் என்று கேட்க வந்திருக்க மாட்டாயே. ஆனதினாலேதான் நீ கீழ் என் சொல்லை கீழ் ஞான விழிப்பூக்கம் என்னும் சொல்றதை கேட்டாலே நம்மளுக்கு மொத்தம் அழியாத தீவேசத்தகை வாடி மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கின்றேன். இதற்காக நீ என் சொற்படி புரளாதவனாக ஆகிவிட்டால் நான் இதை மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன் அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டாங்க தெய்வம். அதுதான் மாநில அக்கா கடன் வாங்கிட்டு பாடல் கொடுத்தாங்க தெய்வ தேடு உலகத்துல. வானெல்லாம் திறப்போனாயி மறுவே வந்தோ இருக்கின்ற தோற்றம் அந்தோ கடனை வாங்கிட்டு வந்துட்டோம்.
பாயிண்ட் வந்து, ஆனா தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா நம்ம வீண் புகையா போக மாட்டோம், பிடிக்காட்டி வீண் புகையா போக வேண்டியது அவர் சொல்றதை கேட்கலைங்க. அதுக்கு ஒரு கதை பழமனது மாமா தெய்வத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. புத்தர்கிட்ட வந்து ஒரு பெண்மணி கேட்டாங்களாம், அவங்க குழந்தை வந்து இறந்து போயிடுச்சான், பையன் மகள் இறந்ததுல வந்து இந்த மாதிரி என் புத்தர்கிட்ட போய் என் பையன் இறந்துட்டான், நீங்க வந்து எனக்கு உயிரோட கொடுக்கணும் அப்படின்னு போய் அழுத்து அஞ்சுறாப்புல. அப்ப அவர் யோசிக்கிறாரு, புத்தர் யோசிச்சு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி, நீங்க போய் யாரு வீட்டுல சாவு இல்லையோ அவங்க வீட்டுல ஒரு கைப்பிடி தானியம் கொண்டுகிட்டு வா, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை அனுப்பிடுறாங்க. அந்த பெண்மணி போயிட்டு ஒவ்வொரு வீட்லயா கேக்குது, சாவு இல்லாத வீட்டுல எனக்கு ஒரு கைப்பிடி வாங்கிட்டு சொல்லியிருக்காரு புத்த பெருமாள் அப்படின்னா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு சொல்றாங்க, ஒத்த பாட்டி போச்சு, தாத்தா போச்சு, இப்படி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு ஒரு கைப்பிடி கூட வாங்காம திருப்பி வந்துருச்சாங்க. வந்து புத்தக வந்து சொல்றாப்புல, இந்த மாதிரி இல்ல, யாருமே எல்லார் வீட்லயும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. அப்ப அதுக்கு புத்தகம் அவங்க சொல்றாங்க, அப்ப சாவுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, அப்படிதான் வரும், இவங்க வந்து உயிர்தான் திருப்பி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்லையா. அதுக்கு தெய்வத்திட்ட வந்து கவனமா இந்த மாதிரி சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்றாரு, இப்ப வந்து அந்த பெண்மணி கேட்டா வண்டி வண்டியா வந்து கொடுத்துருவாங்க, ஏன்னா யாரு வீட்லயும் சாவுங்கிறதே கிடையாது நெய்வேலிக்கு வந்தவங்க வீட்டுல, அதனால இப்ப போய் கேட்டா கைப்படி இல்ல வசதியாவது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாமா. அதுக்கு தெய்வம் இதை ஒரு வாரமா நீங்க பேசிக்கிட்டே இருங்கடான்னு சொல்லி உத்தரவு பண்ணிருக்காங்க. அதுல எழுதியிருக்காங்கன்னா படிக்கிறேன். சரி, புத்தபிரான் அவர்களின் கதை. ஒரு பெண் புத்தபிராண்டம் வந்து, பெருமானே என் மகன் இறந்து விட்டான், என்னால் துக்கம் தாங்க முடியவில்லை என்று கதறி அழுகிறார். சாமி, என் மகன் எனக்கு மீண்டும் உயிருடன் திரும்ப வேண்டும் என்றார். அதற்கு புத்தபிரான் அவர்கள் சிறிது நேரம் யோசித்து விட்டு, சரி, நீ போய் சாவே இல்லாத வீட்டிலே ஒரு கைப்பிடி தானியம் வாங்கி கொண்டு வா என அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பெண் நீண்ட நேரம் கழித்து வெறுங்கையுடன் வருகிறார். புத்தபிரான் அவர்கள், என்ன தானியம் கொண்டு வந்து விட்டாயா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த பெண், புத்த பெருமானே, எத்தனையோ வீடுகளுக்கு சென்று பார்த்து விட்டேன், சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை, எல்லோர் வீட்டிலும் யாரோ ஒருவர் சித்திருக்கிறார் என கூறுகிறார். அதற்கு புத்தபிரான் அவர்கள், அப்போது சாவு என்பது பொதுவானது, எல்லோருக்கும் வரவேண்டியது, எனவே கவலைப்படாமல் போ என அனுப்பி வைக்கிறார். இதை மெய்வழி கமலமுனி அனந்தர் நம் தெய்வம் அவர்களிடம் கூறி, பின்பு தெய்வமே, இன்று இந்த சம்பவம் நடந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு வண்டி வண்டியாக தானியம் கிடைத்திருக்கும், ஏனென்றால் இன்று நீங்கள் ஆண்டவர்கள் சாவே இல்லாத ஒரு ஊரையை உண்டாக்கி வைத்துள்ளீர்களே என கூறவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தெய்வம் அவர்கள் அதன் பிறகு இதனை ஒரு வாரம் வரை எல்லா அனந்தரிடமும் கூறி கூறி மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சாமா மருந்தனும் புத்தமிழுக்கு அரசரும் நீதி நிவம்பர ஜாதிமை தமிழ் தரும் வேதியருக்கு அரசரும் ஆகிய எம்மா பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அறிந்தார்கள். அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள் மூலமாக நமக்கு எல்லாம் தினமுமே இன்னும் பேச மாட்டாங்க என்ற ஒரு ஆர்வ சிந்தனையோடு தான் நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவங்க ஆரம்பித்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த துணியும் அவருடைய பேச்சும் செயலும் ஒரே முகமாக தெய்வத்தின் பால் இருக்கிறதுனால நாமளும் அனுபவித்தோம். அதை தொடர்ந்து அப்போ சலந்தரி அக்கா அவர்களும் அந்த பாடலின் மான்மி பகுதியை எடுத்து நமக்கு ஒரு கதையாக எடுத்து அவர்களும் பள்ளி பரிமாறிக்கொண்டார்கள். அக்கா அவர்களுக்கும் நமஸ்காரம், சலந்தரி அக்காவுக்கும் நமஸ்காரம், சபையில் உள்ள அனைவருக்கும் நமஸ்காரம். இப்படி நமக்கு தெய்வம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருமாக ஒரு புது புது காட்சியாக தான் நமக்கு தருகிறார்கள். இன்னைக்கு வாங்கிட்டு எழுவிந்த அம்மானித கடன் வாங்கிட்டு நம்ம வந்திருக்கோம். அந்த கடனை கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம இருந்து பிறந்து தெய்வத்தோடவே இருந்து நம்ம பிறந்து வெளியில வந்தது நமக்கு தெரியாம மறந்து போய் விட்டதை நமக்கு தெய்வம் அவர்கள் வந்து தெரிய வச்சு வேதத்தை இறக்கி இதை பாரடா மகனே என்று நமக்கு எடுத்து காட்டி அதையும் ஒரு சபையின் மூலமாக ஒருவரோடு ஒரு கூடிக்கொள்வீர், அவங்களுடைய மெய்ப்பொருள் கிட்டாதே பிறவேறு என்றால் போல நாம் எல்லோரும் கூடிக்கொண்டு இருக்கிறோம் அந்த சபையின் மூலமாக. அது பிரகாரம் நமக்கு
ஆகுதே அக்கா அவர்கள் இன்னைக்கு கடனை பத்தி நம்ம என்ன கடன்றது அமானிதம் என்ற 7 வகை நிறைந்த அமானிதம் என்ற அந்த பொருள் தான் கடனாக இருக்கிறது. கடன் வாங்கியவன் கடன் தந்த முதலாளிக்கு உரிய காலத்தில் கட்ட வேண்டியது உலக நீதமாச்சு. அப்படிக்க இறைவனத்தில் வித்தியாசத்துவம் என்னும் அமானித கடன் வாங்கி வந்த மனிதன் அதை மறந்து திரிகின்றானே. அந்த அறிவாகார நிச்சயத்தை அழிந்து போகிற எதற்கோ செலவு செய்கிறானே. தனது செறிய பாதிலே அதை செலவு செய்யாதிருப்பதை இறைவன் ஒரு தலைமுறை காலம் மட்டும் பொறுத்து பார்த்துவிட்டு இறுதியில் ஒரு நாள் அதை பிடுங்கிக் கொண்டு எமனுடைய கையில் ஒப்படைத்து விடுகிறான். பிறகு மீளா எரி நரக தண்டனை வந்து விடுமே. அந்த பாதையில் நாம் போகாமல் அவன் கடனாக தந்த வித்யா தத்துவமாகிய ஜீவநாட்டு செல்வத்தை, அந்த கடன் என்னவாக இருக்கிறதா வித்யா தத்துவமாகிய ஜீவநாட்டு செல்வமாக இருக்கிறது, அதை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க நம்ம பூமியில படைக்க வச்சு இந்த கடனை கட்டுங்க. அப்ப உன்னால கட்டவும் முடியாது அப்படிங்கிறத நம்ம பின்னி கூட பார்த்தோம். அவங்களே அதை கட்டி நம்மளுக்கு அதை கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறதையும், ஜீவநாட்டு செல்வத்தை கொண்டு கோடி கோடி காலம் இருக்கும் தேவ சிஸ்டர்களாகவே ஆக்கி சிரஞ்சீவி வரம் பெற்று வாழ நமக்கு இறைவன் வழி காட்டுவானாக. அப்போ நமக்கு ஒரு சிரஞ்சீவி பட்டத்தை தலையை சூட்டுறாங்க. அப்போ குரு என்பவர்கள் உன் தலை ஓட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அது பதிப்பிப்பார்கள். உன் பாவ இருட்டை உணர்த்தி சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றுவார்கள். என்னும் அது சிரஞ்சீவி பட்டத்தை உன் தலையில் சூட்டுபவர்கள் அவர்களே. அப்படி நமக்கு ஒரு தலையில ஒரு பட்டத்தை சூட்டி நமக்கும் அந்த சிரஞ்சீவி பட்டன் நீடோடி காலம் வாழுக அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. அக்கா அந்த பஞ்சகஷ்டம்னா எல்லாம் போட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்களே, அப்போ அதுக்காக ஒவ்வொரு காரண காரியம் இல்லாம தெய்வம் இறக்கி வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதே அருள் அமுத வாக்கியத்துல நமக்கு எடுத்து சொன்னாங்க. ஒரு எண்ணெய் துணி எண்ணெய் இருக்கும் வரைதான் எரியும், அது போல ஒரு பாவம் இருக்கும் வரை அது எரிக்கப்பட்டு தீர்வதுதான் நீதி. அப்போ நீதிக்கு நம்ம தடைப்பட்டு நிக்கணும். அந்த பாவம் போற வரைக்கும் அது சட்ட தீர்ப்பாக இருக்கிறது, நீதியாக இருக்கிறது. அதான் நீதியனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். ஓதியதை உணர்ந்தறியா உயிர்கோடிகள் ஊறுபட்டு அழகினர காலலாலே சாதிமன குலமனைத்தும் ஜீவன் கண்ட என்ன சாபல்ய குலமாகவென்று ஆதிமை உதய பூரண வேதாந்தம் அறிந்து அடைந்த உயிர் உடலம் தேவராமே. அப்படி அந்த அறிந்து அடையணும், அது நம்ம பெறணும். அதுக்குதான் நமக்கு ஒரு வாக்கு வல்லபத்தை கொடுத்து அவங்களுடைய வாக்கு எடுத்து நம்ம எடுத்து பேசுறதுக்கு ஒரு வல்லபத்தை கொடுக்குறாங்க. அது பழகி வரணும். பழகி வர கல்விதான் நாம் பழகி கொண்டு வருகிறோம். அந்த ரோஸ்மிதா கூடிய காரணத்துக்காகத்தான் அந்த வாங்கிட்டு வந்த அமானிதம் என்ற கடன் என்ன பெற்று வாங்கி வந்த அமானிதம் என்ன பெற்ற சீதனம் உன்னூல் அது எங்கே அங்கேயும் சீதன கடன் வாங்கி திருத்தலம் என்றும் அந்த நாடுதான் எங்கே என்று கேள்வியாக கேட்டார்கள். அப்படி அவங்க கேட்டு நமக்கு அவங்களே வினாவடியாக இருக்க, நம்ம கேள்வி கேட்கவும் தெரியும், பதில் சொல்லவும் தெரியாது. தெய்வம் சொல்றதை எடுத்து நம்ம சொல்றதுக்குதான் நமக்கு ஒரு கருவி குலமாக நமக்கு எடுத்து படைச்சிருக்காங்க. அப்ப எங்கும் பழக்க வழக்கம் இல்லாததுமாய் புதிதாக இருந்தபடினாலே அதுக்கு நாயகம் அவர்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி முன்பின் என்றும் இன்னும் பலவாறாக ஏதேதோ சொல்லியும் சரிவராமல் பிரியாவர் அவர்கள் இவைகளை எல்லாம் மிருகங்களுக்கு உண்டாயிருப்பது உமக்கு தெரிந்தானே என்று இலகுவாக சொல்லி எடுத்தெறிந்து விட்டார்கள். இப்ப நமக்கு ஒரு பக்குவமாக எடுத்து அவங்க அந்த சரமாரியாக பேசுகின்ற நாவும் எல்லோருக்கும் புத்தி கூறிக்கொண்டிருக்கும் நூலையும் இதில் ஒன்றேனும் அங்கனம் மங்கின தங்கள் கவனத்திற்கு உதவி புரியாமல் போய்விட்டபடியால் தட்டுண்டு தடுமாறி வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி அவங்க நமக்கு சத்திய சுத்த மேனில திருவசனம் புகுந்த மாத்திரத்தில் அவர்களின் தங்களின் உலக்கையில் இருந்த பொய்க்கல்வி திறன் பொய் செயல் அனைத்தும் புகையாய் பறந்து விடுகின்றமையால் அவங்க தங்கள் கையில் நிஜமாக ஒன்றுமே இல்லை என்று அறிந்து கொண்டுவிடும் அறிஞர்களாகி அன்றையும் அவர்கள் தான் இந்நாள் வரை அறிந்து அனுஷ்டித்து அடையும் பொய்யை பொய்யென ஓரும் மாற்றுமிலராகி தாங்கள் முன்னர்கை முதலாக வைத்திருந்த பொய்யை பறி கொடுத்து விட்டமையினாலே இப்படி அவங்க அந்த மெஞ்ஞான மகத்துக்கள் என்னும்
பாரவான்கள் எல்லாம் கைலாயம், வைகுண்டம், தெய்வலோகம், மெகராஜ் என்றும் கூறப்பெற்ற சைதன்ய அந்த அதிமகோர நிலைக்கு கவனக்குடிகை, அன்னம், மயில், வாசி என்னும் சவாரி கொண்டு போய்வதாக உலகத்தில் சுழலும் மக்களும் கூறிக்கொண்டிருப்பதானது அது உண்மையாகவே நிஜமாகவே தான் என்று மொழிந்தார்கள். இப்படி நமக்கு உண்மையாக நிஜமாகவே தெய்வம் அவர்கள் அவங்களுடைய திருவாக்கள் நமக்கு பிழைப்பிட்டு செஞ்சு வச்சாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெய்வம் அவர்கள் ஒரு இன்னும் சந்திர சூரிய நட்சத்திரங்கள் எண்ணற்ற அண்டசராசர்கள் இருக்கின்றனவே, அவற்றின் கணம் என்ன? எல்லாம் மந்திரத்தில் நிற்கின்றனவே, அவற்றை தாக்கி நிற்கிறது எது? அவ்வளவையும் தண்ணீரிலிருந்து வெளியாக்கிய தாயாகிய ஆகாயமே, அது உன்னிடத்தில் எசன்சு வடிவமாக சுருட்டி மடக்கி திரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் வஸ்து என்றும் பிரம்மம் என்றும் பிரணவம் என்றும் வேதங்களில் சொல்லப்படுகிறது. அதை தன் கைப்பந்தாக வைத்து ஆளுகின்றவர்களே உன் ஆத்தான். அப்போ ஒருத்தருக்கு தெய்வம் அவர்கள் அந்த செத்தப்பிடத்துக்கு ஒருவன் உயிர் கொடுக்கிறேன் என்று எவ்வளவு ஆர்வத்தோடு போய் கேட்பானோ அதே போல என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அது போல நீங்க நடக்க வேண்டும், அதுதான் உனக்கு மீட்புக்கு வழி அப்படின்னு நமக்கு ஒரு வழியை காமிச்சு ஒருத்தன் இறந்துட்டான்னா எல்லா மக்களும் போய் பார்ப்பாங்க. உயிர் வந்துச்சுன்னா நம்ம உயிர் பிடிப்பிக்கணும்னா தெய்வத்தினுடைய அந்த அருள் வரிசைப்பை அவங்களுடைய வாக்கையும் அவங்களுடைய சொல்லை கேட்டு நாம் நடந்தோம்னா நம்ம மீட்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கிறது என்று அக்கா இன்னைக்கு அவர்கள் அந்த 70 அமானித கடனை வாங்கி நம்ம மறந்து போய்விட்டதை நம்ம திருப்பி ஞாபகப்படுத்தி நம்ம அதனை கட்டி கொண்டு இருக்கிறோம் தினமுமாக என்று கூறி என்னுடைய முத்தி பெரும் நமஸ்காரம். நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். சர்வங்குண மந்திர நிரூபிக மகான்களாகி பகவான் சாலை ஆண்டவர்களை இன்னைக்கு அங்கப்புலங்கள் தலைப்புல தெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கி பேச விளைகிறேன். இப்போ அங்கப்புலங்கள் எப்படி நம்ம உடம்புல இந்த அங்கப்புலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பஞ்ச புலன் சரிக்கும் அருள் செய்யும் அதனைக்கும் அஞ்சுதனது நெஞ்சும் உமாரடி நிழலை தந்தருளும் அரிதறிது மானிடடாய் பிறத்தல் அறிது. திருமண பெருமான் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பே ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் எல்ல தெளிந்தார்க்கு சிவனைய சிவலிங்கம் நல்ல புலனைந்தும் காலா மணிவிளக்கே. இந்த தூளத்தேரை இயக்க இந்த அங்கப்புலங்கள் அவசியமாயிருக்கு. இந்த அங்கப்புலங்களை பாதுகாக்கணும். அங்கமா மாற்றத்துக்கு தான் தெய்வம் இங்க பிறப்பெடுத்து வந்தாங்க. பிறப்பெடுத்து அங்கத்தை அங்கமா மாத்தணும். அவங்களும் ஒரு அங்கமா நம்ம அங்கத்தினரா நம்மள வச்சிருக்காங்க. இப்போ அங்கப்புலத்தை பத்திய ஒரு சின்ன கதை. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற இந்த கை, காலு, கண்ணு, மூக்கு, வாய், காது, தலை இது எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை போட்டுக்குது. கால் சொல்லுது நான் நடந்து போனேன், இந்த உடம்பையும் நான் தான் தூக்கிட்டு போறேன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுது. வயிறு சொல்லுது உணவெல்லாம் தாங்கி எல்லாத்தையும் தீர்ணம் பண்ணி இந்த தோல் பையாகிய வயிறு நான் தான் சிறந்தவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கை சொல்லுது நான் தான் பெரியவன், நான் எல்லா வகையான வேலை எத்தனை வேலை காலையில நைட்டு வரைக்கும் எண்ண முடியாத அளவுக்கு நிறைய வேலை செய்யறேன் அப்படி கைதான் நான் தான் பெரியவன் சொல்லு. அதுக்கப்புறம் வாய் நான் தான் உணவு உள்ள போடுறேன், மருந்து போடுறேன், பேசுறேன், உங்களுக்கு சம்பாதனை கொடுக்குறேன், நான் தான் பெரியவன் வாய் சொல்லுது. அதுக்கப்புறம் காது நான் சொல்லுது கேட்கறதுனாலதான் நீங்க என்ன செயல்படுறீங்க, நான் தான் பெரியவன் காது சொல்லுது. அதுக்கப்புறம் கண்ணு சொல்லுது, மூக்கு சொல்லுது நான் தான் பெரியவன், மூச்சு இல்லைன்னா நீங்க போயிடுவீங்க, அவங்க உறுப்பு ஒண்ணு செறிஞ்சா கூட பரவாயில்ல, மூக்கு இல்லைன்னா மூச்சு வாங்கலன்னா போயிடுவீங்க, நான் தான் பெரியவன் சொல்லுது. அப்புறம் கண்ணு பாக்குறது நான் தான், எல்லாத்தையும் உணர்றது எல்லாத்தையுமே செயல்களுக்கு காரணம் நான் தான் பெரியவன் கண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் தலை சொல்லுது இது எல்லாத்தையும் இந்த ஐம்பொழுதையும் அணைக்க வச்சுக்கிற தலை நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தலை சொல்லுது. இதுங்க எல்லாம் சண்டை போட்டுனே இருக்கு. அறிவு வராங்க. அறிவு நீங்க சண்டை போடாதீங்க, நீங்க மனசு பேச்சு கேட்டு ஆறீங்க, மனம் போன போக்குல போக முடியுங்கன்னா நீங்க எல்லாம் அழிஞ்சிருவீங்க. தெய்வம் ஒரு ஜீவனை அவங்க கொடுத்த அமானித கடனை வாங்கிட்டு வருது. ஜீவனை இங்க சோனிதம் வழியா பஞ்சபுலத்தை கொண்டு பரமாத்மா உதவியோட அது 96 வேலையாட்கள் மூலம் அங்கப்புலங்களை எல்லாத்தையும் உருவாக்குது. உருவாக்கி அதை
வச்சு அதை இயக்கி தெய்வம் வந்து உங்களுக்கு தக்க இது உணவு கொடுத்து அதை வந்து உங்களை இயக்கிட்டு இருக்காங்க. இறைவன் தான் பெரியவன், நம்ம தான் பெரியவங்க இல்லை. இப்படி ஆனந்தத்துல போனீங்கன்னா நீங்க வந்து அழிஞ்சிருவீங்க. ஒரு ஒரு உறுப்பும் கருவி குலங்களும் வந்து இந்த அங்க குலங்கள் வந்து இறைவனுக்கு வேண்டதுக்காகவும் இறைவனை அடைவதற்காகவும் முதல் கடமையா அதை வச்சு இதான் இதை படைக்கிறாங்க. நீங்க வந்து உங்க இஷ்டம் போல நான் பெரியவன் நீ பெரியவன் மனம் அது மூலியமா அறிவாகிய நாங்க வந்து செயல்படுத்துவோம். நாங்க வந்து இறைவனோட வேலையாள், நம்ம எல்லாருமே வந்து பணியாள் தான் இறைவனுக்கு. அப்போ ஆசான் இறைவன் அவங்கதான் பெரியவங்க, அவங்க கிட்ட இருந்தா நம்ம வந்திருக்கோம். ஒரு ஒரு உறுப்புக்கும் வந்து ஒரு சிறப்பு இருக்கு. இப்போ நாவுன்னு எடுத்துக்கிட்டா அந்த நாவு வந்து நல்லா பேசிச்சுன்னா இறைவனை பத்தி புகழ்ந்து பாடிச்சுன்னா இறைவனுக்கும் பிடிக்கும், இறைவன் அடியார்களுக்கும் பிடிக்கும், விரும்புவாங்க. இதே நாவு வந்து கேவலமா பேசி வார்த்தையை விட்டுச்சுன்னா நாக்கு பேசிட்டு உள்ள போயிடும். அடி வாங்குறது நம்ம உடம்புதான் அடி வாங்கணும். எதை காக்க விட்டா நாவை காக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் பெருமானே சொல்லியிருக்காரு. யாகாவரையனும் நாகாக்க அப்படின்னு. அப்போ வந்து நாவை காக்கணும். இந்த நாவலுதான் வந்து தலைவாணி கூடியிருக்காங்க. வேத நாவா நீக்கி தெய்வம் வந்து அதுலதான் வந்து பதிப்பாங்க. அதனால வந்து இந்த நாவை வந்து இறைவனை பத்தி மட்டுமே பேசணும், போகணும். வேற எதை பத்தியும் பேசக்கூடாது. பேசினா அறிவுலதான் தொட்டு போயிடும். அவை வந்து நாவை பத்தி அந்த அறிவு சொல்றது. இறைவனோட நாவு தான் வந்து மனிதனா நரனா மனிதனா வேதனா இது மாதிரி நான் வருது. இப்போ மக்கா போனா மதினா அஸ்தினா புறம் அது மாதிரி எல்லாத்தையுமே நான் இறைவனோட நாவு கொண்டுதான் வந்து எல்லாரையும் வந்து அவங்க ஆசான் வந்து இயக்குறாங்க. அதே மாதிரி வந்து கால் வந்து உடம்பு தூக்கிட்டு போல ஜீவன் தான் தூக்கிட்டு போகுது. மேல் நோக்கி சுடர் போல் ஜீவன் தான் வந்து அது உயிரோடு இருக்கிறதையும் அதுதான் தூக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் வயிறு வந்து உணவு செரிக்கல, தெய்வம் தான் வந்து தாளாக்கினி ஜடராக்கினின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு அது அவ்வளவு வெப்பத்தை வந்து வெளியில அவ்வளவு வெப்பம்னா கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ வெப்பத்தை உள்ளுக்குள்ள வச்சு உணவை வந்து ஜீரணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கை வந்து கையா செய்யல, அவங்க தெய்வம் தான் அந்த கையை இயக்குறாங்க. அவங்க கையகம், அவங்க கையகம், கை எண்ணமாகிய கை, அவங்க கை அதுதான் இந்த கையில. அதுக்கப்புறம் காது வந்து கேட்கறதுக்கு தூரத்துக்கு வந்து காதுன்னு சொல்லுவோம். ஆனா இறைவனை பத்தி பேசுறப்போ கேட்கிறப்போ அது வந்து செவி ஆகுது. அதுதான் ஆவிட யோனியா ஆகுது. அது அவங்க ஆசானோட அருளை வச்சு கேட்டு ஜீவனுக்கு உணவு அடிக்கிறதுக்கு தான் காது செவி செவிப்படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்குதான் செவி அமுதம் அருள் அமுதம் வந்து தெய்வம் அப்பப்ப அடிச்சுட்டே இருக்காங்க. ஜீவன் வளர மெய்யறி வளர. மூக்குக்கு கருமண மலர்களை வச்சு அதுக்கு மூக்கறிவை வளர்த்து அதன் மூலமா ஜீவாரி வளரணும். ஜீவாரி மூலமா செவியறிவு மூலமா மெய்யறிவு வளர்க்குறாங்க. கண்ணு வந்து இறைவனை நினைச்சு கண்ணீர் விடணும். கண்ணை வந்து இறைவனை படிக்கிறதுக்கு வேதத்தை படிக்கணும், ரகசியங்களை படிக்கணும், படிச்சு கண்ணீர் விடணும். அதுக்காக தான் கண்களை படிச்சிருக்காங்க. தலை வந்து ரட்சிப்பு சீரா கட்டுறதுக்கு தான் தலை. இறைவனை தலை புரிஞ்சு இது பண்றதுக்கு தான் தலை இருக்குது. இது ரட்சிப்பு சீராக்காக தான் தலை இருக்கே தவிர தலைக்காக ரட்சிப்பு சீரா இல்லை. அப்போ தலை வந்து தலை தப்பது தம்பிராம் பொன்னின்னு சொல்லுவாங்க. அப்ப தலை தர்மம் தலை காப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் தலையா சொல்றாங்க? தலையில ஜீவனா வந்து இறைவன் கூடியிருக்காங்க. அதனாலதான் அதுக்கு மதிப்பு, தலைக்கு மதிப்பு. தலையை நீ வந்து தலைமணத்தோட அடையாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பியா வந்து அவங்களோட ஆணவத்தை வந்து அறிவு வந்து அடக்குது. மூக்கு, காது, அப்புறம் வாய் நீ வந்து ரொம்ப நீளமா ஆடினா நீதான் வந்து அதிகமான பாவம் செய்யற. அதனால வந்து நீ அடக்கி இறைவனை மட்டுமே பேசி உங்க இதுல பழத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லா உறுப்பையும் வந்து அறிவு வந்து சொல்லுது, நீங்க ஆணவத்துல இருக்காதீங்க. மனம் அப்படிதான் ஆணவத்துல போய் கெட்டு போகுது. மனம் பிச்சு நீ கேட்டு ஆடுனீங்கன்னா எம்மங்கிட்ட சிக்கி லாஸ்டா நரகத்துக்கு தான் போவீங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா இறைவனை வந்து வணங்கி நீங்க அவங்களே தொட்டு மனதோடு இருக்க வேணும். மயங்க திருமணமே
மயிர்காலம் கடத்தும் குருநாதர் இருக்க மயங்கா திருமணமே. மனசுக்கு மயங்காதீங்க, கலியனோட போய் சேராதீங்க. அமானித கடன் எல்லாமே எதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா வல்லமும் இறைவன் கொடுத்தது வந்து இந்த கழிவு தொடர்பு வந்தது. அங்கிருந்து இங்க பூமிக்கு வந்தது பெரிய வரம், தவம். இது கோடிக்கணக்கான வருஷம். இல்லைன்னா விலங்காதான் போயிருப்போம். இப்போ மனுஷனா பிறந்திருக்கோம். மனுஷனா பிறந்து எல்லா பிறவையும் ஒன்று சேர்ந்து பயணம் செஞ்சாதான் இந்த தூளசீரை வந்து இறைவன் குடியிருக்க அந்த தூளசீரை நகர்த்தி போக முடியும். இந்த கோயில வந்து சிறப்பா செயல்படுத்த முடியும். அதுக்கப்புறம் முடிவு சுருக்கத்துல பேசரும் பேரும் ஒரு பேசரும் பெருமாளை பேசவரும் பாசம் கொண்டு வசகம் கொண்டு பேசிக்கை பேசுகின்ற இறை பெருமான் மாசரும் தேசிகள் வைக்கும் கதனை தேவிக்கும் மாநில சட்டை இல்லாவிடில் பேசிரும் நாங்கள் எல்லாம் தூசிகள் ஆவதும் எங்கே. இறைவன் தான், இறைவனோட அருளமும் அவங்களோட அருள் வச்சிப்பு இதுதான் வந்து நம்ம வந்து ஜீவனை வந்து சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்குதான் வந்து அறுசுவையை கொடுக்குறாங்க. இந்த அறுசுவையானது அறிவை கொடுக்கும். இப்போ 6 சுவையை கொடுத்து அறிவை பெருக்குறாங்க. அறிவை பெருக்கல அப்படின்னா மண்டானியா போயிடுவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த அறுசுவையை வந்து அழிக்கிறாங்க. சும்மா இந்த அறுசுவையை கொடுத்து அறிவை பெருக்குறாங்க. அறிவை பெருக்கி இறைவனோட சேர்க்கறதுக்காக தான் எல்லாமே அவங்க அருளமுத வச்சுக்குள்ள வழங்கிட்டே இருக்காங்க. வேலைக்க படைச்சதும் அதனாலதான், மதங்களை இறைவனை படைச்சதும் அதனாலதான். அதனால கல்வி குளங்கள் நீங்க வந்து சண்டை போடாதீங்க, எல்லாம் ஒற்றுமையா இருந்து இறைவனை ஒன்று கூடி வணங்கி எல்லாம் இது பண்ணுங்க. அவங்க அதனாலதான் வந்து கருவிலேயே சுவாசத்துக்கு வந்து உணவாக சொல்லிதான் மலர்களை படைச்சு அந்த சுவாசத்துக்குள்ள அந்த மலர்களை வாசத்தை கொடுக்குறாங்க. ஜீவப்பிரயாணம் இப்போ அந்த நறுமணத்தை உணரணும்னுதான் இந்த மலர்களை படைக்கிறாங்க. அவங்க நவகிரக கோளறிவாளரா இருந்து அவங்க நம்ம இது பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நம்மளை காப்பாற்றுறாங்க. இப்போ உப்பு நாவில் இல்லாவிட்டால் உப்பை உணர முடியுமா? அது போலவே நம் உள்ளத்தில் தேவஞானம் ஆதியிலே படைக்கப்பெறாவிட்டால் ஞானத்தை நம்மால் உணர முடியாது. இப்போ மெய்ப்பொருளையும் கொடுத்து அம்மானியத்தையும் கொடுத்து மனிதனை வந்து நரனா இந்த மனிதனை தேவனா மாத்தி மனு ஈசனா மாத்துறாங்க. அறுசுவை அறிவும் மனிதன் அந்த அறுசுவை கொண்டெடுத்த இடம், அதாவது ருசிக்கிற இடம் அறிந்தவர்கள் தேவர்கள். இப்போ அந்த இந்த இடத்தை அறிஞ்சவங்க அவங்கதான், வேற யாரும் இல்ல. அதுக்கு வந்து நம்ம காணிக்க எதை செலுத்தினாலும் வந்து அதுக்கு ஈடாகாது. இந்த உலகத்தையே செலுத்தினாலும் ஈடாகாது. அவங்க எல்லாத்தையும் படைச்சு இந்த அகில பேரண்ட அண்ட சராசரத்தையும் படைச்சு மனிதனா நம்ம பூலோகத்துக்கு அமைச்சது மிகப்பெரிய நன்றி, பெரிய காருண்யம், பேர் இறக்கும் கருணை. அதனால வந்து தெய்வத்துக்கு எப்போ நன்றியுடனாகவும் அவங்களுக்கு அடங்கியும் ஆணவம் இல்லாம மாயையில சிக்காம மனதோடு சௌகரிய சகதி கடல்ல சிக்கி போகாம தெய்வமே முக்கியம் அப்படின்னு இருந்தா நம்ம எல்லா இதுவும் வந்து அடையலாம். அந்த நாக்கிய சுவை, அந்த சுவை முறையை வச்சு ஒரு சுவை இனிப்புல எத்தனை வகையான சுவை, ஒரு நாக்குக்காக ஒரு அண்டத்தையே படைச்சிருக்காங்க. அப்போ எத்தனை வகையான சுவையை படைச்சு அந்த சுவைக்கும் ஒரு சுவை இனிப்பு வரப்ப வேற சுவையெல்லாம் ஒழிஞ்சுக்கும். அது மாதிரி ஒரு சுவையை நாக்குல வச்சு படைச்சதுனாலதான் அந்த ருசியை வச்சு படைச்சதுனாலதான் இருக்கு. ஆனா நம்ம ருசியை 6 சுவையே தெரியன்னு இருந்தா நம்ம வந்து இந்த ஊன் உறக்கத்திலையும் இறந்து போயிடும். அதனாலதான் சுவையை குறைச்சிக்கோ, 6 சுவை எடுத்துக்கோ, ஆனா குறைவா எடுத்துக்கோ, நிறைய மிகுத்து எடுக்காது, அது வந்து ஆபத்தை கொடுக்கும் சொல்லிட்டு இறைவன் வந்து சொல்றாங்க. படைச்சது அது நம்ம அறிவு வர்றதுக்காக அந்த அறுசுவை. ஆனா அதுவே அதிகமான அமிர்தமும் நஞ்சாகிடும், அமிர்தமும் நஞ்சாகிடும் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நேவரிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் நடந்து அருகியுள்ளார்கள். சாதிகள் ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். ஆதியே துணை பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாதி ஆண்டல் திருவடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் அன்பார்ந்த நமஸ்காரம். அக்கா வந்து அமானிதம்
அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்த முன்னாடியே அதை பத்தி திருப்பியும் நம்ம இந்த உலகத்துல இந்த கடனை வாங்கி வந்திருக்கோம். கடன் வாங்கி கடனை கட்டாம முதலாளிக்கு அதை கட்ட வேண்டியது ஒரு நீதி ஆச்சு. அதே மாதிரி இவங்களுக்கு நம்ம வித்தியாசத்துவ கடனை வாங்கி வந்தோம். ஆனா அது இந்த உலகத்துல இருக்கும் போது நம்ம பூமியில பறக்கும் போது அதை மறந்துட்டோம். அதுக்கு அதை மறந்ததுனால இறைவன் நம்மளுக்கு திருப்பியும் ஞாபகம் போட்டிருக்கான். இறைவன் நம்மளுக்கு தீர்க்கதரிசி மாடுகளையும் பாரவான்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு மதத்தை ஸ்தாபிச்சு தீர்க்கதரிசி மாடுகளை நம்மள இந்த அமானியத்தை நினைவு ஊட்ட யமபயத்தை காட்டி அந்த இறைவன் கொடுக்க சேரத்தாப்பா அந்த மனித சட்டை எடுத்து வந்தேன் அப்படின்னு நிரூபணை செய்து ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தையும் ஸ்தாபிச்சு அதுக்காக அவருக்கு தலைமுறை காலம் பாடுபட்டு அவங்க யாருமே கடைசியில ஒரு மத தலைவர்களும் பாடுபட்டு கடைசி அதை கொஞ்சம் பேர் தான் அவங்களால சேர்க்க முடியுது 1, 2, 5. ஆனா எல்லா மதம் ஒன்னா சேர்ந்து வீடேற்ற உலக மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலிதாது தெரிந்து ஒன்றாக கூடி வையக மாந்தரெல்லாம் வாழவே வேணும் என்று மெய்வெளி சாலையை இறங்கி இன்று ஓங்கும் நாளே. எல்லா மதங்களும் நம்ம தெய்வத்துக்குதான் இருந்துக்குது. இந்த மெய்வெளியில எல்லாமே சங்கமமாயி எல்லா மதங்களையும் ஒன்னா சேர்ந்து அந்த நம்ம தெய்வமே கடைசியில மாயாதேவியை எடுத்து இந்த மாயில மாட்டிக்கொண்டது நம்மளுக்காக மாயாதேவியை எடுத்து நம்ம இந்த மாயிலிருந்து மீட்டு விடுவித்து நமக்காக அவங்களே அந்த அமானித கடனும் கட்டி அந்த யமன்பதியை கட்டி முக்தி மேல் ஏற்றிக்கிறார்கள். அதற்குதான் நம்ம என்ன செய்யணும், அவர் சொற்படி புலராதனால நடந்தா போறோம். அந்த அமானிதம் தான் காலம் இயதி வித்தை ஏதாகவும் கதையா இருக்கிறது. அந்த காலம் நம்மளுக்கு அது ஒரு வயது 100 வயது நம்மளுக்கு கொடுத்தது. இறைவனை சந்திச்சு அவங்கள அந்த வித்தியாசத்துவ கடை அந்த முக்கியத்துவ கடனை நம்ம அடைக்கிறதுக்காகத்தான் அது அந்த காலத்துக்குள்ள நம்ம செய்யணும். தலைவர் காலம் குடியேறி இருக்குதா அதுக்குள்ள நம்ம தெய்வத்தை சந்திக்கணும் அப்படின்னு அந்த காலத்தை கொடுத்திருக்காங்க. நேரடின்றது அதுக்கு நம்ம தெய்வம் கிரமமாக அவங்களோட உறுப்பினர்களோட கட்டுப்பட்டு அவங்களோட பின்தொடர்ந்து அவங்க அவர் சொல்பதடி புலனாதுதான் நடக்க வேணும். வித்தை அறிவு நமக்கு ஐயறிவு தான் நம்ம கிட்ட இருந்தது. 6வது அறிவு உறுப்பினர் பெற்று அந்த கோடீஸ்வர பிரகாசம் அந்த இறைவனை சந்திக்க வைக்கத்தான் நம்மளுக்கு அந்த 6வது அறிவை கொடுத்தாங்க. அடாகம்னா இச்சை, இந்த உலக இச்சையை விட்டு மெய் இச்சை உடையவராக நம்ம இருக்க வேணும். கலையை அசைவற்ற ஆத்மாவை கலையற்ற ஆத்மாவை அசைவுக்கு கொண்டு வர வேண்டும். கலை என்பது எழுத்தல்ல, தேவநாத ஒலியிலிருந்து தோன்றுகிற இன்பம். அது செவிச்சுவையாக வசிக்கப்பெறும் போது அது உண்டானதற்கு சுவைக்கு நிகரான சுவை வேறு இல்லவே இல்லை. செவிச்சுவை உண்ண ஆசான் பால் அன்பு பெருகுகிறது. அந்த கலை அந்த மூச்சை வீணாக்காம இறைவனுடைய துவனிக்கு நம்ம செவி சாய்ச்சு அந்த நாதத்தை செவி ஏற்றி நம்ம ஆத்மாவை வழிபடியே செய்ய வேணும். அதுக்கு இந்த தவம்ன்றது உடம்பு, கடனம் என்றது கருவிகள், புவனம் என்றது உலகம். இந்த உலகத்தான இந்த உடம்பான இந்த கழிவு பொருள்களை பூமியில நம்மளுக்கு எந்த இடத்துல திருக்க வச்சுறாங்களோ நம்மள எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துல இருந்து கொண்டு அங்க கிடைக்கிறது எதுவோ அதுவே மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும். அதுதான் போகும் என்பது. எப்படின்னா ஒரு எண்ணெய் துணி எண்ணெய் இருக்க வரை தானே எரியும். அதே போல ஒரு பாவம் இருக்கிறவரை ஒரு பாவத்தை எரிக்கப்பட்டு தீர்வதுதான் நீதி. அந்த நீதி மரண குளிர நீக்குவது நீதி. அந்த எண்ணெய் துணியில எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாவம் இருக்கிற வரைக்கும் அதை சங்காரம் பண்ணிதான் ஆகணும். அது அந்த பூர்வ ஜன்மத்து வினை, அந்த வினையெல்லாம் தீர்த்த பின்பாதான் இறைவனை அவங்களே நம்மள எப்ப கை போடும் அதுக்கு ஆடி வச்சு நம்ம இறைவனுடைய சொற்படி புலனாதான் நம்மளுக்கு இந்த ஊர்ல வேலையில நம்ம வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டுல அப்படி இருக்கலாம்னு எது அதுக்கெல்லாம் ரொம்ப இறைவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ உள்ளதையே போதுமாக்கி கொள்ளுதல் என்று அந்த பெரிய தகமையோடு நம்ம இருந்து அந்த இறைவனை போட்டு அவர் நமக்காக அமானித கடை கட்டுறாங்க. அவங்க அவங்களுடைய தவப்பாடெல்லாம் போட்டு அவங்களுடைய எலும்பெல்லாம் உருகி இலகி கடைசியில அந்த தவம் இதுவாகி அந்த தவத்தை பெற்றாங்க. அது நமக்காக இன்னும் அவங்க தவமும் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதனால நம்மளும் அவங்களுடைய
சொல்லுக்கு பணிந்து உறைந்து நடத்தணும். அதுதான் யோகம். அதுதான் யோகமோ தவமோ எதுவுமே நீ செய்ய வேண்டாம். அவங்க சொல்படி புரியாதான் நடந்தா போறோம். அவள் சொல்படி கேட்டா போறோம். அதுதான் தவம். அவள் சொல்படி பேசினா போறோம் அப்படின்னு அவங்க படிப்பதை விட அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் ஜீவன் கலையாக மண்டிவிடும். துவனியை அதிகமாக மெய்சல் சர்வசர்வனே ஜீவன் முத்தன் ஆகிறான். இப்படி எல்லாமே மிக 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 எளிமையா நமக்காக எடுத்து வச்சு அந்த அமானுட கடை முதல்ல அவங்க கட்டி திரும்பவும் அவங்க நமக்காக பாடுபட்டு நம்மளே ஒரு கிரமமா ஒரு நீதியா நம்மள அந்த மனிதனா ஆச்சு. அப்புறமா தேவனாக நம்மளை பாதுகாக்கி தேவர்களை ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சபை மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முக்தி பெரிய மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். நல்ல பிரகாச நெய்வழி ஆண்டவர்களின் திருப்பாதம் போற்றி இந்த சபையை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் விஸ்வகன்யா அக்காவுக்கும் இந்த கற்பகத்தரு விருட்சத்தில் கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நம்முடைய இந்த விஸ்வகன்யா அக்கா அவர்கள் வித்தியாசத்துவம் அமானிடம் பத்தி ரொம்ப அழகா எடுத்து பேசினாங்க. 7 வித்தியாசத்துவங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், சுத்தமாயி, புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமானித கடனுக்கு என்னென்ன நிறைய பெயரெல்லாம் இருக்குது. ஜீவன கடன்ங்கிறாங்க, அறிவாகார நித்தியம், வித்தியாசத்துவம், ஜீவநாட்டு செல்வம்லாம் சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு மனிதன் தான் அத வாங்கி வந்தான். கடனா வாங்கி வரோம் இறைவன்கிட்ட. ஆனா கடனா வாங்கி வந்தோம்னு தெரியாம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம். அது மானியத்துல அழகா நம்ம தெய்வமார்கள் எடுத்துறாங்க. மலைக்கடல் யானை முதல் எறும்பு கடை 84,100,000 ஜீவராசிகளும் இன்னும் அமர கோடிகளாலும் ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாதென்று கைவிடப் பெற்ற தத்துவாதீத கைமுதலாகிய சீவனம் என்னும் அமானிதத்தை மனிதரானவன் நான் தான் இதற்கு மொழியோக்கியதையும் சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து கையேந்தி வாங்கி கடமை போன்று விட்டதானது. அது எதற்கு செலவு செய்யறாங்கன்னா அழித்து போகிறதுதான் செய்யறான். எதற்காக அந்த ஜீவநாட்டு செல்வம் வித்தியாசத்துவம் கடனை இறைவன் எதற்காக கொடுத்தாருன்னா இறைவனை அறிந்து வழங்குவதற்காக அந்த ஜீவநாட்டு செல்வத்தை கொண்டு கோடி கோடி காலம் இருக்கும் தேவ சிரேஷ்டர்களாகி சிரஞ்சீவி வரம் பெற்று வாழ்வதுதான் இறைவன் நமக்கு அதை கொடுத்தது. ஆனா அதை எதற்காக மனிதன் செலவு செய்கிறான்னா அந்த அறிவாகார நித்தியத்தை அழிந்து போகிற எதற்கும் செலவு செய்கிறான். இதையே இறைவன் பார்த்துட்டே தான் இருக்கிறார். அதெல்லாம் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஒரு தலைமுறை காலம் பார்த்துட்டு அப்புறம் அவன் அந்த இதெல்லாம் பிடுங்கிட்டு எம்மன் கிட்ட ஒப்படைச்சு வர்றாரு. அல்ப மீளாத நரக தண்டனை அவனுக்கு வந்தது. தெய்வம் ஒரு வாக்கியத்துல சொல்லுவாங்க, சாதாரண ஒரு சின்ன தொண்டையில எதுவும் ஒண்ணு மாட்டிட்டா எவ்வளவு கஷ்டப்படுறான். ஒரு கறி தொண்டையில இது பண்ணா எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஒரு கருத்தறிவார் அதுவும் முழு கசப்போங்கியது உன் தொண்டையில அறுக்கும் போது அது எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும். அந்த நரக தண்டனை அந்த சாவுங்கிற அந்த எல்லைக்கு போகும்போதே அந்த கருத்தறிவார் நம்ம தொண்டையில இது பண்ணும் போது அதை தாங்க முடியாது. ஏன்னா சின்ன சளி வந்தாலே நம்மளால அந்த தொண்டை இதாகிடுது அப்படியே. அப்ப அந்த கருத்தறிவால் இது பண்ணும் போது எல்லா அந்த குலங்களும் போட்டுவரும். நம்ம கை காது எதுவுமே நமக்கு வேலை செய்யாது. ஆனா கண் மட்டும் பார்ப்போம், காது கேட்போம் அப்படிங்கிறாங்க. இந்த வித்தியாசத்துவத்துக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க. விபத்துக்கள் ஏழ்நிலை சம்பந்தம் இந்த இதுல மானிய பகுதியில சொல்றாங்க. வருகிறப்பு ஜனனம் வெளியாக்குவதற்கென்றிருந்த உதய முகப்பாகிய ஒக்கருவத்தோராளவா என்னும் மைகாய கருக்கல்வமாகிய செங்காம்பிரண்டோங்கும் கங்காம்பு தோம்பென கூறும் அங்காம்பு தெய்வ ஆவிடை யோனியின் வாயில் வழியே வந்தனையா வாடின வரது கந்தன கனிகை தவத்தில வரது அந்தன தலைமை அவரில வரது தெந்திரு நாட்டின் சிவக்கொழுந்தரசு பாண்டிதன் தேச பழந்தவத்தரசு இவ்வாறாக தூயமையாகிவிட்ட
உன்னை நபுசுதன் என்றும் மாயை என்றும் பெயர் படைத்து ஆண்டு கொண்டிருந்த இருந்து வந்த அதன் பெயர்களும் மாறி சிபத்துக்களும் அமானிதமும் வித்தியாசத்துவமும் ஏழ்நிலை கம்பமும் ஞான சக்தி ஏழும் நான் தான் என்று மாறாது வலுத்து நின்று ஓயாது ஒழியாது என் நேரமும் கூறிக்கொண்டு புதுமை விளைந்து பானலம் கொழித்து சிந்திக் கொண்டிருக்கின்ற அந்த அருங்காரண பரப்பின் ஆச்சரியமும் கண்டார்கள். வான்மதி குரல் வாக்கியம் 64 அதையும் அவர்கள் அறிவிப்பார். சர்வத்தையும் ஆட்சி புரிகிற கீழாதிபதிக்கெல்லாம் இறைவனுக்கு கடலாளின்னு இவன் நினைக்கல, அந்த தீர்ப்பு இவனுக்கு நிச்சயமா வரும். ஏன்னா இறைவன் இவனுக்காக எத்தனை ஒவ்வொரு பிறப்பாக 6 பிறப்பு, குழவி, குழந்தை, மங்கை, மடந்தை, அறிவை, தேவை அப்படின்னு வளர்க்கிறார் இறைவன் தான். ஏதாவது ஒண்ணு நம்ம கேட்டு நமக்குள்ள நடக்குதானே எதுவும் கிடையாது. அண்டத்திலயும் சரி பெண்டத்திலயும் சரி அவருடைய ஆட்சி தான். நம்ம ஜீவாத்மா ஒரு பங்குதான் இருக்கும் நம்ம தேகத்துல, பரமாத்மாவோட செயல் தான் அதிகமா இருக்கும். அந்த ஜீவாத்மா அந்த 7வது அறிவு தெய்வ பிறப்பாகி அந்த 7வது பிறப்பு இருக்கலைன்னா அந்த இறைவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த அமானித கடனை அவன் செலுத்த முடியாது. அந்த கடன் எப்படி கட்டது அப்படின்னா, அந்த அமானித கடன் நம்ம அறிவிற்கோ நினைவிற்கோ எட்டாத கடன். இப்படி ஒரு கடன் இருக்குதுன்னு யாராவது தெரியுமானா நம்ம இந்த உலகத்துக்கு வந்தபோது நமக்கு தெரியாது. அந்த 8ஆம் பெருங்கடன் இந்த சீதன கடன் அனைத்தையும் சேர்த்து கட்டி அதோடு மறதியாகி எமன் அவமானப்படுத்தாமல் விலக்கி எமன் அல்வா முத்தி தேகம் தருகின்ற ஒரு உதவியை செய்நன்றி என்கிறார்கள். அந்த செய்நன்றியை செய்பவர்கள் நம்ம நெய்வேலிசாலை ஆண்டவர்கள் தான். என்னன்றி கொண்டார்க்கும் மொய்வுண்டாம் மொய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு அப்படின்னு திருவள்ளுவர் அவர்கள் எடுத்துரைக்கிறாங்க. இறைவன் செய் நன்றியது 8ஆம் பெருங்கடனே, 7ஆம் பிறப்பது நீ எடுக்கையிலே சிறுதையா. நம்ம எத்தனையோ நம்மளுடைய குற்றங்கள்லாம் ஏதிலா குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீர்ந்தோ மண்ணும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அறிவறி பாடத்தெல்லாம் தந்தை தாய் கடமை தான் மறவாதே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி தெய்வமே எடுத்துக்காட்டினாதான். நம்ம ஒரு வாக்கியத்துல தெய்வம் அவர்கள் அருளியிருப்பாங்க. ஒருத்தன் சின்ன நன்றி செஞ்சுட்டான்னா அவன் ஏதோ வானத்தை வில்லா வளர்த்தான், இத மணல கைராத்திருக்கான்னு நம்ம அவனை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்லுவோம். ஆனா இறைவன் இவ்வளவு ஒரு சின்ன வித்துல, ஒரு ஆழ வித்துல அவ்வளவு பெரிய இதை அடக்கி வச்சுக்கிறாரு. ஒரு முட்டையில அவ்வளவு பெரிய மயிலோட வர்ணங்கள் எல்லாம் அடக்கி வச்சுக்கிறாரு. அவ்வளவு நன்றியை நமக்கு செஞ்சுக்கிறாரு. யாருமே கேட்காமே அவர் செய்யறாரு. அப்ப அந்த இறைவனுடைய நன்றியை நம்ம நினைச்சு பார்க்கலன்னா அதுக்கு தண்டனையாதான் அதுக்கு நமக்கு அந்த நரக தண்டனையை நமக்கு கொடுக்கிறாரு. உரல்ல சிக்கியாச்சு உலக வரப்போகுதுன்னு எடுத்து காட்டுறாங்க வாக்கியத்துல. அதுக்கப்புறம் உலகையில உததான் கிடைக்கும் அங்க போனா என்று நம்ம என்னுடைய முக்கிய சேவைத்தோட நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். சுகக்கோடி முடிவும் ஜெகத்கோடி வாழ்வும் தரும் நீதிக்கோள் கைத்தாங்கி நிற்கின்ற நமது குலதெய்வம் சாலை ஆண்டவர்கள் திருவடிகளே நமஸ்காரம். அக்காவோட வேத விளக்கம் நிற்கிது, சூப்பரா இருந்ததுக்கா. கடன் வாங்கியவன் கடன் தந்த முதலாளிக்கு உரிய காலத்தில் அதை கட்ட வேண்டியது உலக நீதமாட்டே. அப்படி இருக்க இறைவனிடத்தில் வித்யா தத்துவம் என்னும் அமானித கடன் வாங்கி வந்த மனிதன் அதை மறந்து திரிகின்றானே. அந்த அறிவாகார நித்தியத்தை அழிந்து போகிற எதற்கோ செலவு செய்கிறானே. தனது செம்மைய பாதையிலே அதை செலவு செய்யாதிருப்பதை இறைவன் ஒரு தலைமுறை காலம் மட்டும் பொறுத்து காத்துவிட்டு இறுதியில் ஒரு நாள் அதை பிடுங்கிக் கொண்டு யமனுடைய கையில் இவனை ஒப்படைத்து விடுகிறான். பிறகு மீளா எரி நரக தண்டனை வந்துவிடுமே. அந்த பாதையில் நாம் போகாமல் அவன் கடனாக தந்த வித்யா தத்துவமாகிய ஜீவநாட்டு செல்வத்தை கொண்டு கோடி கோடி காலம் இருக்கும் தேவ சிரேஷ்டர்களாக ஆகி சிறந்தேவி வரம் பெற்று வாழ நமக்கு இறைவன் வழி காட்டுவானாக. வழி அந்த மெய் வழியில காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழிக்கு நமக்கு விளக்காக அக்கா நிறைய வேத விளக்கங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த தெய்வம் நமக்கு கடனும் கொடுத்துட்டு அதை வசூல் பண்ண அவங்களே வேற வராங்க. ஏன்னா கலிகாலத்துல எப்படி
இங்க வந்துட்டாங்க. அதுல அக்கா ஒரு அக்கா சொன்னாங்க, இம்மண்ணுலகிலே நீ சிரஞ்சீவி பட்டம் பெறுவதற்கான கை முதல் ஆஸ்தி வரம் பெற்று வந்தவன். இங்கு வந்ததன் பின் எவனவன் பேச்சியோ கேட்டு அற்ப பட்டம் பெற அவஸ்தைப்பட்டு அழைகின்றாய். இது சத்தியம், உனக்கே தெரியும். அன்றியும் நீ கணக்கற்ற கணோதய உலகம் புகுந்து அதற்கு அதிபதியாக நின்று ஆள வந்தவன். அதை விட்டுவிட்டு இங்கே சழக்கக்கலியின் பழக்கத்தில் புழங்கி விளக்கற்ற சஞ்சலம் நிறைந்த இருள் உலகம் புகுந்து ஆள போகின்றாய். உதார் இதல்லாமலும் நீ தேவ சிரேஷ்டன் ஆவதற்கு வந்தவன். அதை தள்ளி வைத்து விட்டு மேலும் அது நம்மாலே முடியுமா என்னும் வார்த்தை விளம்பிக் கொண்டு அறிந்த யோகியரை போல் தெரியும் அறியா குருக்கள்மார்களை உகந்து பின்பற்றி அலைகின்றாய். நீ நித்தியனாவதற்கு வந்தவன். இங்கே நீ அனித்தியனாக போவதற்கே இடை கட்டி கொண்டிருக்கின்றாய். ஜாக்கிரதை. இதை எடுத்து உனக்கு கூறுவதற்கு ஆளே இல்லாத ஊரில் இருக்கிறாய். மேலும் நீ சர்வ கலை நிதி ஐஸ்வர்யன் ஆகுவதற்கு அதற்கான உதவி பொருள் எல்லாம் குறைவின்றி பெற்று தூலத்துக்கு ஜீவன் அளித்த முன்காலமான அப்போது மார்த்தத்தை சாட்சி வைத்து நானாற்றது பார் என்று வந்தவன். அதை மறந்துவிட்டு இங்கே மெய்யை கொடுத்து பொய்யை பெறுகிறவனாய் அப்பொருளை சர்வ கவலை தரித்திர அழகை தேகத்தை பெருகுவதற்கு செலவு செய்து கொண்டு அலைகிறாய். இது மெய். நீ எமன்பதி கறந்து வீரக்குண்டேறி விளங்க வந்தவன். உங்க குழிக்குள்ளே பேடித்தனத்தை பாதுகாக்கின்றவனாக இருக்கின்றாய். உலக பெரிய பிறவியரே, அதுதான் வாயரட்டியும் பயங்கொள்ளி சேட்டையும் எங்கும் மலிந்து கிடக்கிற பெருந்திரளான கூட்டத்துக்குள் நாமும் புகுந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறந்துவிடக் கூடாது என்று நீங்களே இந்த பிரசங்கம் செய்து நான் கேட்டால் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படியே உங்களுக்கும் இருப்பதற்கு தடை இராது என்று எண்ணிக்கொண்டிருப்பதோடு நீங்கள் வந்து மசந்தை நேரமாயிற்று போய் வருவோமா, அல்லது இன்னும் கொஞ்சம் முக்கியமானவர்கள் பேச நேரம் தருவார்களா, செவிக்கதவை சாத்தி போடுவார்களா என்று நினைக்கின்றேன். பிறவிரே, செவிக்கதவை சாத்தி போடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க அதை திறந்தே வச்சிருக்காங்க. எப்படியாவது உங்க காலில் ஏதாவது ஒண்ணு விழட்டோன்னுட்டு இந்த பொய் உலகத்துல அவங்களே மாயா சரீரம் ஏற்று நமக்காக வந்து நம்மளை கூட்டிட்டு போகிறதுக்காகவே அவங்க வராங்க. அதுவும் எப்படி வராங்க, நம்மளோட அப்ப அசல் வேலை செய்வதற்கே தேகமும் வயதும் உனக்கு அசலாக தந்திருக்க அதை நகல் வேலைக்கே மாற்றிக்கொண்டு இறுதி வரை உபயோகப்படுத்தி விட்டதுனாலே அசலான நரகமே அதற்கு தண்டனையாக தரப்படுகிறது. அப்ப அந்த தண்டனையில இருந்து நாம தப்பிச்சுக்கிறதுக்கு அதுவும் என்ன சொல்றாங்க, நீ கேள் என் சொல்லை அழியாத தெய்வேச தகை வாழ்வின் மெய்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கின்றேன். இதற்காக நீ என் சொற்படி பொருளாதவனாக ஆகிவிட்டால் நான் இதை மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன். அப்ப அந்த மெய் ஆவதற்காக சபையில சேர்ந்து அக்காவோட விளக்கத்தினால நானும் மெய்ஞான தெளிவு பெற்றுக் கொண்டே இருக்கிறேன். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். பிறவி இல்லை மாய்த்து மறுபிறப்பாளராக்குகின்ற தெய்வ குருவாக எழுந்தருளியுள்ள ஞான சூரியராகிய நமது குலதெய்வம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து அனைவருக்கும் சபையில நமஸ்காரத்தை சொல்லி நான் இன்னைக்கு அக்கா சொன்னதுல இருந்து நான் விளங்கிவிட்டு நான் பங்கிக்கிறேமா. தெய்வாதிரியுள்ள அந்த வேத நூல்கள்ல இருந்து தெய்வம் நமக்கு நம்ம தெய்வம் நமக்கு ஞான குருவாக இருந்து மக்களுக்கு வயது சந்ததியின் பிரயோஜனம் என்ன, மெய்ப்பால் அறிவு. அந்த மெய்ப்பால தான் நம்ம தெய்வம் நமக்கு அவங்க அந்த மெய்ப்பாலை அளிக்கக்கூடிய தாயாக இருந்து வள்ளலாக இருந்து அதை நமக்கு அந்த மெய்ப்பால நமக்கு அமுதமாக அவங்களே ஆத்தாளாக இருந்து நமக்கு அந்த அமுதம் சிந்தும் தமிழ் மூலமாக நமக்கு அந்த பாலை அந்த திருப்பார் கடலை காய்ச்சி வடித்து துண்டுகளாக ஆக்கி கொடுத்திருக்காங்க. அது நமக்கு தினமும் செய்வனவாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா நம்ம தெய்வம் நம்ம அவங்கள்ட்ட இருந்து அவங்க நம்மளுக்கு இதெல்லாம் வழங்கி அருளிய தெய்வம் நமக்கு ஒரு சில கடன்களை நாம அவங்கள்ட்ட ஒரு சில கடன்களை பெற்று வந்தது. அதுதான் அமாதீன கடன், அதுதான் வித்யா தத்துவம் அப்படிங்கிறத பத்தி அக்கன்னைக்கு நம்ம வேதத்துல இருந்து ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அப்ப அமானிதம் அப்படின்னா நம்ம தெய்வத்தில இருந்து பெற்ற கடன் என்ன, அந்த அமானித கடன் எங்கே அப்படின்னோடனே நம்ம தெய்வம் அவங்க குருகுரானிடம் அவங்களை சார்ந்து அவங்கள்ட்ட சென்று அந்த மெய்ப்பால பெற்றதெல்லாம் நம்ம வேதத்துல நம்ம
தெய்வாதி இருக்கிறதுல நம்ம அக்கா சொன்னாங்க. அப்போ நம்ம அந்த கடன் வாங்கி நம்ம வந்து அந்த கடனாளியா நம்ம வெளியே கடன் வாங்கினா திருப்பி கட்டணும். அதே மாதிரி நம்ம தெய்வம் நமக்காக நாம வந்து அந்த மறுபிறப்பாளராகி அந்த பேரின்ப வாழ்வை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெய்வம் கொடுத்தாங்க மாநில கடன், அந்த வித்தியாசத்துவ கடனை நம்ம மறந்து தெரியக்கூடாது. அப்படி மறப்பதனால என்னென்ன நம்ம வந்து அந்த அழகை உடல் எடுத்து அந்த நரகத்துலதான் போக வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த கடனை வந்து அந்த வித்தியாசத்துவ கடனை வாங்கி வந்திருக்கோம். நம்ம தெய்வத்தோட இருந்த அந்த ரோஸ்பிலா காலத்துலதான் அந்த மாநில கடன் அதை வாங்கி வந்தோம். அப்போ அந்த தேவத்துல இருக்கும் போது வாங்கணும். அதுக்கப்புறம் இங்க வந்து இறைவனிலிருந்து வாங்கின கடனை திரும்பவும் இறைவனுடைய திருவடியை செய்யறதுக்குத்தான் நம்ம அதை பயன்படுத்தணும். அப்படி சொல்லிதான் நம்ம வாங்கி வந்தோம். அதற்கு தகுதியாவன் நாம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மனுவாக பிறந்த நாம் தான் வாங்கி வந்தோம். அப்போ இந்த மண்ணுலகில் வந்து பிறந்ததும் நாம யாரோட சேர்ந்து அதை மறந்துட்டு அந்த மனிதத்தன்னை மறந்து நம்மளுடைய அந்த மாயினால இந்த உலகத்தில் உள்ள மாயினால அதை மறந்து போயிருக்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல மண்ணுலகத்துல வந்து பிறந்து ஒரு நம்மளுக்குரிய அந்த வினைகள்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த வினைகளுடைய துன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். எப்படி என்ன இருக்கிற வரைக்கும் அந்த திரி எரியுமோ அது போல நம்ம பாவனைகள் செய்யற வரைக்கும் நம்ம இங்க இருந்து நம்ம துன்பப்பட்டுட்டு அதுல இருந்து நம்மளை நீக்கி நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவருளால நம்மளை அந்த திரியை நீக்கி திருப்பி நம்ம இறைவனுடைய திருவடியை தான் அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு அந்த அமானித கடனை நம்ம தெய்வம் நம்மளுக்கு அருள் இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், அதை மறந்துட்டு இந்த உலக இச்சையிலேயே அதிலேயே போய் அந்த மாயிலேயே போய் நம்ம அதை மறந்துடுறோம். அப்படி மறக்காம இருக்கிறதுக்காக நம்ம அந்த கடன் வாங்கிட்டு வந்தோம். அந்த கடன் வந்து என்னன்னு சொன்னா காலம். அதாவது காலம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மனித நரனாக இந்த உலகத்துல தோன்ற காலத்தை வந்து காலம்னு சொல்லல. நம்ம வந்து எப்போ வந்து நரனாக பிறந்து நம்ம மனுவாக பிறந்து நாம் ஏன் மனுவாக பிறந்திருக்கோம், நம்ம கடமை என்ன அப்படின்னு அறிந்து மனிதனாகி ஒரு ஆசானுடைய திருவடியை அடைந்து அவங்களுடைய இரக்கத்திற்கு எப்போது ஆளாகிறோமோ அப்போதுதான் நம்மளுடைய காலம் ஆரம்பமாகுது. அதுதான் காலம் அப்படின்னு அந்த தெய்வம் அறிவித்தாங்க. அப்புறம் நம்ம நீதி அப்படி நம்ம வந்து அந்த காலத்துல நம்ம தெய்வம் நமக்கு குறிப்பிட்ட அந்த காலத்துல நம்ம வாழ்வதற்கு நியதிகள், அதாவது நம்மளுடைய தூளத்து உடம்புக்குள்ள ஒரு நித்திய உடல் இருக்குது. அதை அறிந்து அந்த தூள உடம்புக்குரிய அந்த அங்க குலங்களை எல்லாம் படைத்து அந்த அங்க குலங்களுடன் அந்த உடம்பு கொடுத்து நம்மளை எல்லாம் எந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த மெய்ஞானம் கிடைக்கும், அந்த மெய்ப்பால் அருந்த முடியுமோ அப்படிங்கிற ஒரு நியமனமான ஒரு கோணமாகி ஒரு இடத்தை நமக்கு அருளி அந்த இடத்துல இருந்து இந்த இன்பத்தை அந்த மெய்ஞான இன்பத்தை அடைந்து கொள்ளணும், அந்த போகத்தை அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிற நீதியெல்லாம் நம்ம தெய்வம் விதிச்சு நம்மளை அனுப்பியிருக்காங்க. அப்போ அதன் மூலமாக நமக்கு வந்து நம்ம ஆசான் பால் அவங்களுடைய இரக்கத்துக்கு நம்ம ஆட்படும் போதுதான் அவங்களுடைய அந்த நாதத்தை நம்ம நாதத்தை ஜீவனவாக அருந்தும் போதுதான் நமக்கு அந்த கலை, அதாவது நமக்குள்ள இருக்கின்ற அந்த அசையாத நிலைக்கு ஆன்மாவை பற்றி அவங்களுடைய திருவருளால அந்த அமுத வசிப்பினால நம்ம அடைந்து அந்த கோடி சூரிய ரூபக அந்த பிரகாசத்தை அந்த அதிசயத்தை நமக்கு நம்ம பெருமான் மூலமாக அறியக்கூடிய அந்த கலையை அந்த அசையும் நிலைக்கு வரக்கூடிய அந்த ஆனந்தத்தை பார்த்து நம்ம ஆனந்த கூத்தாடுறோம். அந்த அதிசயத்தெல்லாம் பார்த்து ஆனந்த கூத்தாடக்கூடிய அந்த அசைய நிலைக்கு வரும்போது அந்த வித்தைன்றது அந்த இந்த பிரம வித்தையை நம்ம தெய்வம் அவங்க மூலமாக அவங்களுடைய திருவருள் அவங்களுடைய ஆழவாய முதல் மூலமாக கற்றுக்கொள்கிறது தான் அந்த வித்தை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அராகம் எப்ப அப்படி அந்த மெய்யிச்சை வந்து நமக்கு அந்த பிரம்மத்தை அந்த பிரம்மத்தை எல்லாம் நமக்கு அறிவித்து அந்த மெய்யிச்சை நமக்குள்ள பதித்து அந்த இன்பத்தை கொடுத்து அந்த இச்சையின் மூலமாக நம்ம தெய்வத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை வர்றதுதான் அராகம். அப்படி இந்த 5 வித சட்டைகளால பஞ்சகம், அதாவது பஞ்சகஞ்சகம் அப்படின்னா அந்த 5 விதமான சட்டைகளையும் நமக்கு ஆன்மாவுக்கு போடப்பட்ட ஒரு உருவம் தான் நம்ம அதுதான் அது பொருடன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்ப அந்த பொருடன் வந்து அவன் வந்து அந்த நிலை சுத்தம் பரிசுத்த நிலைக்கு போகணும். இந்த மாதிரி இந்த நிலைகளை அடைந்து இந்த 5 சட்டைகளை அணிந்து கொண்டு அவனுடைய அந்த பரிசுத்த நிலைக்கு போய் இதனுடைய திருவடியை சேரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய திருவருளாக இருந்தது, அருளாக இருக்குது. அவங்க அதற்காக தான் நமக்கு இந்த மனித கண்ணம் கொடுத்தாங்க. ஆனா அந்த மாயைங்கிற அந்த மாயலோகத்துல வந்து இந்த மனிதன் வந்து இருக்கிற அந்த மனிதன் அந்த மாயையில கலக்கிறதுனால அவன் இறைவன்கிட்ட வந்து வாங்கி வந்த அந்த கடனை வந்து மறக்க வைக்கக்கூடிய மறந்து போகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அப்ப அந்த மாயையினால் மறந்து திரிந்து அந்த அழிவுலகத்துல சேர்ந்து அந்த அழி நரக உடல் எடுத்து அந்த யமனத்தை போய் சிக்காத அளவுக்கு சிக்கிவிடாமல் இருப்பதற்காக அவனை காத்து அருளக்கூடிய தெய்வமாக நம்ம தெய்வம் நம்மளுக்கு வந்து அவங்க திருவுருவம் தாங்கி நம்ம சிரஞ்சீவி பட்டம் பெற வந்தவன் இப்படி அழிவுலகத்துல போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய இரக்கத்தினால இந்த மாயில் சிக்குண்டு இருப்பதை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அவங்களுடைய தனி கருணை நாட்டத்தினால அவங்க தரிசியின் மூலமாக அந்த அரண்மனைகளை அருண் மறைகளை எல்லாம் இறக்கி மனிதனுக்காக கொடுத்து
எண்ணற்ற புதையலாக அந்த புதையலாகிய நமக்கு வேதம் மூலமாகவும் வாக்கியங்கள் திருவாக்கியங்கள் மூலமாகவும் நமக்கெல்லாம் கொடுத்து அந்த புதையலான பெருந்தவ குன்றாக இருக்கின்ற நம்ம தெய்வம் அந்த மெய்வழி நூல் பூர்ணத்தின் புதையல் வாடா தவமாகிய மெய்நிலை போதம் விரும்பினவருக்கு விரும்பாதவருக்கு எழுத்தாகவும் விரும்பினவருக்கு ரவிகோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய வீசக்கூடியதாக இருக்கிறதாகவும் பொழுத்தலையிலாக இருக்கிறவர்களை வைரத்தலாக ஆக்கியிருக்கக்கூடிய அந்த ஐமணி பொதிகை என்ற புதையிலையும் நமக்கெல்லாம் எடுத்து நமக்கெல்லாம் அருளி அதன் மூலமாக நாம் மறந்துவிட்டு அதை அந்த அம்மனத்தை ஞாபகப்படுத்துவதற்காக நம்மளெல்லாம் அந்த தீநெறியில் போயிருப்பவங்களாம் வீட்டு நன்னெறி போகுவதற்காக குரு பெருமான் என்கிற பாரவான்களை தினம் அந்த உரிய காலத்தில் தினமும் அனுப்பி கொண்டே இருந்து நாமெல்லாம் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக நம்முடைய தெய்வத்துடைய திருவுள்ளமாக இருக்குது. அப்ப இந்த கலிகாலத்துல எல்லா மதங்களும் அந்த மதங்கள் எல்லா மதங்களும் மனிதனுக்கு ஒரே இறைவனாலதான் படைக்கப்பட்டவை. அப்படி இருந்தும் மனிதனுக்குள்ள இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களும் அந்த நிலை பன்னெடுங்களமாக ஏக்கமுற்று இதெல்லாம் ஒரு பெற்று ஒரு நீத போத வேதின் கையில் இது ஆகணும். அப்படி ஆனாதான் அந்த வேதத்தில் அந்த வேதத்திற்குரிய சிறப்பை அறிய முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு மனதாக நினைக்கும் போதுதான் நம்ம வேதத்தில் போய் அந்த மெய்த்தீர்ப்பின்படி நமது தெய்வம் பார்க்கும் தீயாகிய அகதி என்ற தெய்வம் நாமத்தில் ஏறி வருவார்கள். அப்படி வேத வாக்கின்படி நம்ம தெய்வம் இங்க அருளி நமக்கெல்லாம் எழுந்தருளி அந்த திருவோர்கள் அந்த மண் பாரம் அகற்றுவதற்கு இந்த உலகத்துல நமக்கெல்லாம் ஒரு சிப்பியத்தில் விளைந்த முத்து போல உதயம் செய்து எல்லா பாரவான்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பெருமானாக அவதரித்து நமக்கு அந்த கலாமணி சோபன ராகம் பாடி கோடி சூரிய ரூபகத்து அந்த கோடி சூரிய ரூபானிய தேகத்தில் நம்மளெல்லாம் புகுத்துவதற்காக அந்த வித்தியாசத்துவம் பெற்றதன் காரணத்தை நமக்கெல்லாம் உணர்த்தி அதனால் அடையக்கூடிய பலன்களையும் நமக்கு வேத மூலமாக நமக்கெல்லாம் அறிவித்து நமக்கு நாளும் நம்மளுடைய உயிருக்கு உண்டான அந்த உயிரான திருவசனங்களை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றாங்க. அவங்களுடைய அருளமத்தை நம்ம தினமும் செவி உணவாக பருகிக்கொண்டே இருக்கும் போது நாம் அந்த விரி கோணத்தில் நம்ம நரஜென்மம் எடுத்து நம்மளுடைய அந்த நெஞ்சகத்தில் உள்ள அந்த கொடும் பகை அந்த ஆணவம் கண்மம் ஆகியவற்றெல்லாம் அகற்றி நம்மளெல்லாம் நன்றி மக்களாக்கி நம்மளை அந்த பேரின்ப நாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் இங்க திருவுருவம் தாங்கி வந்திருக்கிறாங்க. அப்போ கல்வி தெய்வத்தை நம்ம மனதில் ஆட்ட வந்தது அப்படிங்கிறத நமக்கெல்லாம் தெரிய வைத்து அதை மாற்றுவதற்காக நமக்கு வேதையை அதை மாற்றுவதற்குரிய அந்த அருள் கல்வி அந்த மெய்கல்வி நம்ம தெய்வம் நமக்கு தினமும் ஆற்றிக் கொண்டே இருக்கிறாங்க. வேத ஏற்றியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். நம்மில் உள்ள அந்த தெய்வீக மழையை அந்த சுயம்பிரகாச நித்யானந்த மழையை அறிவதற்கே நாம் படிப்பதெல்லாம் அந்த நீல மலையே அந்த தெய்வமதை நம்ம நின்றார கண்டு தினமும் தொழுது கொண்டே இருக்கும் போது நம்மில் இருக்கின்ற அந்த அறியாமை இந்த இருளில் நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம தெய்வம் நமக்கெல்லாம் அந்த நீதியின் பொருளான மனுக்குள்ள நித்தியத்திற்காக தான் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிறத அந்த நித்தியத்திற்காக தான் படைக்கப்பட்டவன் அந்த உயிர் கொடிகளால் துன்பப்பட்ட அழகை நரகத்தில் புகாம இருப்பதற்காக அந்த சாதி மனுக்குளம் அனைத்து சென்மகுல சாபல்யம் ஆக வேண்டும் என்பதற்காகவே ஒரு தெய்வீக புதையலை ஆதிமை உதய பூரணம் என்ற ஒரு தெய்வீக புதலை அளித்து அறிவினை அறிந்தோர் அறிவறி வாய்மை பாமரர் அறியார் பண்டிதர் அறிவர் இந்த உணர்ந்தத்தில் எடுத்து வழங்கிய அதாவது இதை உணர்ந்தவர்கள் தான் பண்டிதர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கிரந்தத்தின் மூலமாக அந்த கிரந்தத்தை நமக்கு முழுவதுமாக அருளி அதன் மூலமாக நம்மளை எல்லாம் பண்டிதராக ஆக்கி வச்சிருக்கிற நம்ம பெருமான் அவர்களுடைய திருவடியை தினமும் வணங்கி நாமும் அந்த அமானிய தத்துவம் என்றால் அந்த வித்திய தத்துவம் எதற்காக வாங்கி வந்தோம் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே நம்மளுடைய இறைவனுடைய திருவடியை சேருவதுதான் நமது கடமையாக இருக்கணும். அப்ப அவங்களுடைய திருவடியை அடையணும்னா அவங்க அவங்க இறக்க நம்ம மீது பாய வேணும். அப்படி இறக்க பாய வேணும்னா நம்ம தினமும் அவங்களுடைய திருவடியை வணங்கி தோற்றிவிட்டு அவங்களையே வணங்கணும் அப்படிங்கிறத நான் விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். முத்திராலங்கள் சன்னதானாங்கிருதம் துலங்கும் சாவாவரம் நல்கும் சாதிகளின் கர்த்தர் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவடி போற்றி வணங்கி சாலை வித்வகனி அக்காக்கு என் முதற்கண் நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு அக்கா அந்த வித்யா தத்துவம் என்னும் அமானித கடன் அதை பத்தி எடுத்து கொடுத்தாங்க. அதுல நம்ம எப்படி அந்த ரோஸ்மீதா கூடிய காலத்துல
நம்ம அங்க வந்து அந்த அந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மா கூட தான் இருந்தது. அது வந்து அமானித கடன் எடுத்துட்டு இந்த பூ உலகத்துக்கு வந்தது. ஆனா மாயையில வந்து எல்லாம் மறந்து போயிட்டு இந்த ஐம்புல நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று இறைவனிடம் வாங்கி வந்த அந்த அமானிதம் என்ன பெற்ற வித்யா தத்துவ எழுகடன் அறிவு சீதனத்தை வந்து அடியோடு பைய மறந்து இந்த மூல நாட்டின் தொடர்பே இல்லாம வந்து ஆகிட்டோம் நம்ம. அப்ப அந்த ஜீவதேக நாட்டில் வந்து நம்ம ஒன்றாக தான் வந்து இருந்தோம். அதுக்கு வந்து ஒரு எண்ணெய் துணி எண்ணெய் இருக்கும் வரைதான் எரியும், அதுபோல் உன் பாவம் இருக்கும் வரைதான் அது எரிக்கப்பட்டு தீரும். பாவம் இருக்கும் வரைதான் அது எரிக்கப்பட்டு தீருவதுதான் நீதி அப்படின்னு அந்த திருவாக்கியம் அருளமுதத்தில் எடுத்து கொடுத்தீங்க. அப்ப இந்த ஜீவதேக நாட்டில் எல்லாம் ஒன்றாக இருந்தோம். ஜென்மவினை தீர்த்து விட்டுதான் அவர்களை அடைய முடியும்ன்றது ஒரு நியதியா இருக்கு. அந்த 7 அமானித கடன் என்னன்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன், சுத்தமாயி. இதுக்கெல்லாம் தனித்தனியா வந்து எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கக்கா. அப்ப வந்து இந்த 5 எப்படி இருக்குன்னா தனு, கரணம், புவனம், யோகம் அந்த ஆன்மாவை அசைக்க கூடியதாக இருக்கு. அப்ப இந்த 5ம் வந்து அந்த புருடன்றது வந்து அந்த 5 சட்டைகளை போடப்பட்ட உருவம் தான் புருடன். அதுதான் அந்த கஞ்சகம்ன்றது எடுத்து கொடுத்தீங்க. இப்ப அந்த பஞ்சகஜம் வந்து எதுக்கு கட்டுறாங்க? அப்ப நம்ம தெய்வம் வந்து ஒரு காரண காரியம் இல்லாமல் ஒரு செயலை செய்யவே மாட்டாங்க. அப்ப வந்து இது எனக்கு இன்னைக்கு ஒரு தெளிவா இருந்தது. இந்த பஞ்சகஜம் எதுக்கு வந்து நம்ம அண்ணாக்கள்லாம் கட்டுறாங்கன்னா இந்த இது எடுத்து கொடுக்கறதுக்காக தான் தெய்வம் கட்ட வைக்கிறாங்கன்றது இன்னைக்கு ஒரு விளக்கம் கிடைச்சதுக்கா. அப்ப வந்து நம்ம முதலில் உருவான ஆதி அசல் புள்ளிதான் நீ சீதனமாக வாங்கி வந்த அமானித பொருள். அது உனது தேகாலயத்தில் ஆத்ம மர்ம ஜலக்கடலில் பிரகாச வடிவமாக பொதிந்திருந்தது. ஆனால் அதன் பிரகாசம் உனது ஊனக்கண்களுக்கு மறைக்க பெற்று ஒரு பளிங்கு மாளிகைக்குள் குடியேறி இருக்கிறது. அப்பளிங்கு மாளிகையின் திறவுகோல் வந்து பிரம்மஸ்வரூபியாக நிற்கும் ஆசான் கையில் இருக்கிறது. அத்திறவுகோல் கொண்டு உனது ஜீவதேக மாளிகை கதவை ஆசான் திறந்தருள அம்மாளிகையில் பொதிந்து காணப்பெறும் கோடி பொக்கிஷங்கள் உனது தோற்றத்துக்கு வரும். அப்ப வந்து நமக்கு வந்து அந்த அவதார புருஷர்கள்லாம் வந்து அந்த அமானித பொருள் வந்து இதுதான் அப்படின்னு எடுத்து காட்டினாதான் தெரியும். அதுக்குதான் வந்து அவங்க ஒரு காலத்திலயும் வந்து அவங்க அவதரித்து அந்த மக்களை மனுவை வந்து அந்த இதுல இருந்து மீட்டு எடுக்கிறாங்க. அப்ப நம்ம அவங்க இருக்க காலத்துல நம்ம தெய்வம் வந்த காலத்துல நம்ம இருக்கிறது வந்து நமக்கு வந்து எப்படி வசந்த காலமா இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு இனாமாக இப்ப நம்ம கிட்ட வந்து நமக்கு வந்து ஒருத்தர் வந்து 100 ரூபாய் கொடுத்து அந்த வியாபாரம் செய்ய அந்த 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதை சூதாடி தொலைத்து விட்டா அவங்க கொடுத்தவங்களுக்கு எப்படி வந்து ஒரு இது கோபம் வருமோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தெய்வம் அமானித கடனை கொடுத்திருக்காங்க. அந்த அமானிதமாகிய வித்யா தத்துவத்தை நித்திய வாழ்வை பெற செலவு செய்யாமல் அனித்திய உலக வாழ்விற்கு செலவு செய்துவிட்டு கடைசியில் யமன் கையில் போய் சிக்கி நரக தண்டனைக்கு ஆளானால் படைத்த ஈசனுக்கு என்ன வேதனையாக இருக்கும். இப்ப நமக்கு வந்து அந்த அமானித கடனை வாங்கிட்டு வரோம். ஆனா நம்ம வந்து இந்த இதுலயே இருந்துட்டு அத வந்து அதை பத்தி நினைக்க கூட இல்லாம இருக்கும். அப்ப அந்த பரமபத வாழ்வை கை போடுவதற்காக எல்லா வல்லபங்களும் தான் உனக்கு தந்தோமே அதை பாழாக்கி போட்டு எக்கோடி காலமும் மீளா நரக துன்பத்தில் நுழைய உனக்கு எப்படித்தான் மனம் சம்மதித்ததோ என்று அவங்க திட்டிவிட்டு ஈசன் ஒதுங்கிக் கொள்கிறான். பிறகு யமன் கைப்பட்டு சின்னாபின்னமாக்கப்படுகிறான். அதற்கான கோர அடையாளங்களும் பின்னர் தூளத்தில் வந்து விடுகின்றன. அதுதான் நம்ம வந்து ஈசன் கைப்படுறோமா இல்ல யமன் கைப்படுறோமான்றது அந்த 10 அடையாளங்கள் தான் இப்ப நமக்கு வந்து அடக்கம் அமரல் வைக்கும் அடங்காமை ஆறில் உயர்த்தி விடும்ன்றது அந்த திருவள்ளுவர் இதுபடி நமக்கு வந்து அந்த 10 அடையாளங்கள் வந்து தூளத்துல வந்து நம்ம தெரிய வைக்கிறாங்க. நம்ம ஈசன் கைப்பற்றிருக்கோமா இல்ல வந்து யமன் கைப்பற்றிருக்கோமான்றது. அந்த கடன் அமானித கடனை வந்து நம்ம தெய்வம் நமக்காக வந்து அந்த கடனை கட்டி நமக்கு வந்து அந்த பதவியை கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதை வந்து அவங்க சொல்படி நடந்தோம்னா நமக்கு வந்து அதை கிடைக்கும்ன்றது நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அந்த தூள வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி வந்து அந்த ஒரு கதையில சொல்லுவாங்க, ஒரு ஆளு வந்து அந்த கிளையில தொங்கிட்டு இருப்பான். அப்ப
கீழே வந்து ஒரு பசியுள்ள வேங்கை காத்துட்டு இருக்கோம். மேல மேல வந்து அந்த கிளை வந்து 2 எலி வந்து கத்தரிச்சிட்டு இருக்கோம். அது மேல பார்த்தா பாம்பு வந்து இவனை கொட்டுறதுக்கு காத்துட்டு இருக்கோம். ஆனா வந்து ஒரு தேன் அடையில இருந்து ஒரு தேன் வந்து ஒழுகிட்டு இருக்கும் போது அந்த இன்வெஸ்ட் அந்த தேன் வந்து நாக்குல பட்டு அதை சுவைச்சிட்டு இருப்பான். இப்படிதான் நம்ம வந்து இந்த உலக இந்த தூள வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கு. அதை ஒரு பெரிய இன்பமா நினைச்சிட்டு நம்மளுக்கு சுத்தி இருக்க ஆபத்தெல்லாம் எதுவுமே தெரியாம அந்த தேனை வந்து சுவைச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரிதான் இந்த நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா நமக்கு வந்து தெய்வம் அவர்கள் வந்து அவங்க திருக்கரத்தை கொடுத்து நீட்டி நம்மளை வந்து அழைச்சுக்கிறாங்க. நம்ம வந்து அதை ஏத்துக்கணும்னா நமக்கு அந்த பரமபதம் கிடைக்கும். ஆனா அந்த தேன்லயே நம்ம மயங்கி கிடணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம வந்து நரகத்துக்கு தான் போகணும்ன்றது வந்து அந்த தூளத்திலேயே நமக்கு அடையாளமா எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க. ஆனா நம்ம அப்படி போகாதபடிக்கு அந்த பரமபதத்தை அடைந்து நமக்கு கிடைத்த அந்த வசந்த காலத்தை வந்து நமக்கு பயன்படுத்தி கொண்டு நம்ம அந்த இறைவனடி சேருவோம் என சொல்லி என் மொத்தி பேருரை மீண்டும் மீண்டும் முழுக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை ரவீந்திரன் அண்ணா அவர்கள். அக்கா, வழக்கம் போலயே வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுக்கா. அம்மாடித கரண் நேற்று மியூசிக்கல் கிளாஸ் முடிஞ்ச பிறகு விஜயும் நானும் நம்ம எல்லா குரூப் எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அமானித கடன் பத்தி அந்த ஆர்டர் ஆரம்பிச்சு அது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பேசிட்டு அக்கா இன்னைக்கு எல்லா விளக்கம் நான் தான் சொன்னேன், நான் அக்கா கிட்ட விளக்கம் கேட்டுக்கலாம், அது கேட்காமலே கிடைக்குது. தெய்வ தோத்திரம் செய்து தெய்வ திருவாக்கியம் எடுத்துரைத்து உற்ற கலியுகத்தின் கடையில் வேத வித்து பயிர் ஏற்றுவதற்காக மேதினிக்கு போரேன் என்று வென்று இறங்கி வந்த செம்பொருள் செவ்வான செம்மேறு நாயகம் அவர்களாகிய ஆதி மனுமகனவர்கள் கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவ வல்லபம் உடைய ஊன் முழக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம பிரகாசமை வழிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமானவர்களை போற்றி சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா நமஸ்காரம். அமானித கடன் பெற்று வந்த வித்தியாசத்துவம் வந்து காலம், நியதி, வித்தை, கலை, ராகம், புருஷன், மாயை இந்த 7ஐயும் நம்ம வந்து திருப்பி செலுத்த முடியாது அப்படின்றதுதான் இருக்கு. தெய்வ ரகசியங்கள் தெரிந்து கொள்வதை தவிர மற்ற வேலைகள் அனைத்தும் சாவு வேலையை சொன்னா கூட நம்ம அதுலதான் இன்ட்ரெஸ்டா இருந்து இந்த கடன் செலுத்துறது அவ்வளவோ இது பண்ணல. இருந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் திருக்குறள் 1062 சொல்லியிருக்காங்க. இவ்வுலகத்தை படைத்தவன் இதன் வாழ்வார்ந்த முன்னுயிர் வாழ்தலை அன்றி இறந்து முயர்தலை வேண்டி விதித்தானாயின் கொடியோன்றானும் அவரை போன்று எங்கும் அலைந்து கெடுவானாக அப்படின்னு திருவள்ளுவர் விளக்கம். அது நம்ம மெய்யில என்ன சொல்றாங்க, விண்ணும் மண்ணும் கதிர்மதியும் மின்பனி தாரகையும் விளங்குவன மலைகளுடன் விரிந்த கூலாதலங்கள் மன்னடம் என்னவடங்காத சரங்களுயிர் யாவும் இதுவிதுக்கு இப்படி என்றிருந்த இறைவன் என்னகமும்
எல்லாம் படைத்து நாம் அவற்றை அனுபவித்து அவனை வணங்கவே படைத்தான். வேப்ப மரத்தில் உள்ள பூவில் எவ்வளவு தேன் இருக்கும்? துளியிலும் துளியாய் மிகவும் கொஞ்சமாகத்தானே இருக்கும். அதை எடுக்க தேனி என்ற ஜாதியை உண்டாக்கி தேன் எடுக்கும் கருவிகளை படைத்து தேனை எடுத்து சேகரித்து நமக்கு குடம் குடமாக கிடைக்கும்படி செய்திருக்கின்ற இறைவனை இறந்து உண்ணுகிற இக்கட்டை நமக்கு உண்டாக்கவில்லை. படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறதே. கல்லினுள் உள்ள தேரைக்கும் கருப்பையில் இருக்கும் உயிருக்கும் உணவு தந்து வளர்க்கின்ற இறைவன் இவனை இறந்து உண்டு உயிர் வாழ்பவனாக ஆக்கவில்லை. இவர்களாக இக்கட்டை ஏற்படுத்திக் கொண்டு இறந்து உயிர் வாழ இறைவன் படைத்தானே என்று கூறுவது மறை கூறும் உன்னதத்தை அறியாத அறிவிலிகள் ஆவார்கள். இறைவன் என்ன கருணை யுக்தியோடு ஒரு வாசனையுள்ள பூவை படைத்திருக்கிறான். வயது வானளாவிய சுவாசத்தை படைத்து அந்த சுவாசத்திற்கு வேண்டிய ஜீவ உணவை, அதாவது வாசனையை, மனத்துடன் மலரை படைத்தான். மனமுள்ள மலரை படைத்து ஜீவ வளர்வு வாழ்வுக்கே அன்றி வெறும் மோப்பம் பிடிப்பதற்கு அல்ல என்று தெரிகிறதா? எப்படியாக வாய் உணவு, செவி உணவு, ஜீவ உணவையும் படைத்த இறைவனின் உன்னத நன்றியை மறந்து இறந்து உயிர் வாழ படைத்தவன் அறியட்டும் என்று உரை செய்வது பொருத்தமான சரியான கருத்தாக இல்லை. இறைவன் செய்யும் நன்றி எட்டா பெருங்கடனே என்று தெரியாமலும் திருவள்ளுவர் நாயனாரின் நிறைமொழியின் உன்னதம் அறியாமலும் குறைமொழியாளர்கள் கூறும் மட்டமான உரைதான் பறந்து கெடுக உலகேற்றியான் என்பது. உலகியற்றியானா என்பது. அப்படியாயின் மேற்படி குரலுக்கு என்ன மெய்யான உரை என்றால், முறைபட சூழ்ந்து முடிவு இலவே செய்வர், திறப்படி இல்லாதவர், விளைந்த பொருள்களை மக்களிடத்தில் சீராக விநியோகம் செய்யாமல் தேக்கி வைத்து அழிந்து போகிறதை சீர் செய்யாத நிர்வாகம் கெடுக என்பதே சரியான உரையாகும். ஒருவன் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் என்ற நிலையில் உள்ள அரசு ஒழியட்டும் என்று கூறுவதோடு, வன்கண் குடிகாத்தல், கற்று அறிதல், ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு என்று சீரில்லாத நிர்வாகம் அரசு அடியட்டும் என்று திருவள்ளுவர் அருளியுள்ளார்கள். சாவு என்றால் மனிதர்களை படைப்பதும் அவர்கள் மூலமாக பலரை படைக்க காரணமாக இருப்பதும் வென்று